இச்சைக்குரிய ஒரு சோதனை வந்தா, ஒரு செக்ஷுவல் டெம்டேஷன் வந்தா உடனே நாம என்ன பண்ணணும்? நாம நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க கிடையாது. அந்த குழந்தைய தப்பா அபியூஸ் பண்ணிருக்காங்க. 3 வயசு குழந்தை என் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ண என்னால இதெல்லாம் இருக்க முடியல அப்படின்னு அந்த குழந்தை ஷேர் பண்ணா, தப்பான படங்களை அவங்க அப்பா மொபைல்ல கேம்ஸ் விளையாடுறதுக்காக வாங்கிட்டு அந்த குழந்தை ஆண்கள் கூட ரேப்புக்குள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய இருக்குது. மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ்ன்ற வார்த்தையும் இருக்கு, விலை ஆடவர் அப்படின்ட்டு இருக்குது. அதனால பாவத்துக்கு ஆண் பெண்ணுங்கிறது கிடையாது. பாவத்தை மக்கள் செய்யறது அப்படிங்கிறதுக்கும் துறவிகள் ரிலிஜியஸா நாங்க இருந்துட்டு ஒரு பாவத்தை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செக்ஷுவல் சின்ஸ்குள்ள இருக்கிற இந்த போர்னோகிராஃபி, மாஸ்டர்பேஷன், ஹோமோசெக்சுவாலிட்டி, செக்ஸ் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ், அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ மேரிட்டல் செக்ஸா இருக்கலாம். இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கூட இந்த காலத்துல ரொம்ப காமனா இருக்கு. அதை திருச்சபை எப்பயுமே அங்கீகரிக்காது. அம்மாங்க கூட புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க பாக்குற சீரியல்ஸ் இதுலலாம் கூட தேவையில்லாத ரொமான்ஸ் சீன்ஸ் வர்றது இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. செக்ஷுவல் எனர்ஜி பாசிட்டிவாக ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். கிறிஸ்துவுக்குள் அருமையான, இனிமையான, அழகான என் சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்த்துக்கள். சோதனைகளை எப்படி மேற்கொள்றது, டெம்டேஷன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதிகமாக நான் படிக்கும் போது சரி, வேலை செய்யும் போது சரி, யூத் குரூப்ஸ்ல, சர்ச் குரூப்ஸ்ல இருந்த யூத்னாலும் சரி, இப்ப இருக்க ஃபார்மேஷன்ல இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதிகமாக என்கிட்ட கேட்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இல்ல டவுட்ஸ் இது ரிலேட்டடா தான் இருக்கும். சோதனைகளை எப்படி மேற்கொள்வது, டெம்டேஷன் வரும்போது என்ன பண்ணுறது, இது பத்தி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி என்னோட கைடன்ஸ்ல இருக்க அந்த குழந்தைங்க, யூத்துக்காகவும் பெரியவங்க, அடல்ட்ஸ், இன்னும் பெரியவங்க புரிஞ்சுக்கணும், இது உங்க குழந்தைங்க பார்த்தா பரவாயில்ல, குழந்தைங்க நாம நினைக்கிற மாதிரி அவங்க லைஃப் கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், அவங்க சந்திக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நமக்கு தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நிறைய இருக்குது. எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல அப்பதான் செக்ஸ் வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ட்டு ஒரு 1 வீக் ஒரு குரூப் வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிளாஸ் எங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ எங்க ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் குழந்தை என்கிட்ட வந்து, அக்கா நான் அவங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ ஹாஸ்டல் ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அந்த குழந்தை என்கிட்ட சொன்னா, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா, எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா வந்து ப்ராஸ்டிடியூஷன்ல இருந்தாங்க. எங்க அம்மா பண்ணது நான் நிறைய விஷயங்கள் என் கண்ணால நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாம நான் எங்க அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி நான் என் அப்பா கூட அந்த மாதிரி நான் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இப்ப இருந்துட்டு இருக்கேன். எனக்கு என் அப்பா கூட தப்பான ரிலேஷன்ஷிப் இப்ப இருக்குது, அதை என்னால விட்டு வர முடியல. நான் என் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வரேன். என் அப்பா எவ்வளவு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு, ஆனால் நான் என் அப்பாவை ஃபோர்ஸ் பண்றேன், என்னால இதெல்லாம் இருக்க முடியல அப்படின்னு அந்த குழந்தை ஷேர் பண்ணா. அன்னைக்கு அந்த வயசுக்கு எனக்கு ஆக்சுவலி நினைச்சே பார்க்க முடியல, ஒரு அப்பா குழந்தை இப்படி இருக்குமா, ஒரு குழந்தைக்கு இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு என்ன பண்றதே தெரியல. சாப்பிள் கூட்டிட்டு போய் ப்ரேயர் பண்ணிட்டு, நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரேன்னு அந்த குரூப் இருந்தாங்க ஸ்கூல்ல, அவங்க கிட்ட அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கூட்டிட்டு போய் விட்டேன். எனக்கு அப்போ தெரிஞ்சது அவ்வளவுதான். அடுத்த கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நான் காலேஜ் முடிச்சிருந்த டைம் ஒரு தியான இல்லத்துக்கு நான் போயிருந்தப்போ, அந்த ரிட்ரீட்ல ஒரு சிஸ்டர் அவங்க டாக் கொடுத்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க கிட்ட யூஸ்வலி ரிட்ரீட்னாலே ஒரு தியான இல்லம், ஒரு வாரத்துல தங்கி தியானத்துல இருக்காங்கன்னா அது ஒரு நாள் கண்டிப்பா இடையில கவுன்சிலிங் எல்லாருமே போயே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு 6 வயசு குழந்தை அவங்ககிட்ட கவுன்சிலிங் ஒரு குட்டி பிள்ளை வந்துடுச்சான். அப்ப வாங்க, அந்த சிஸ்டருக்கு இந்த பாப்பா என்ன கவுன்சிலிங் வந்திருக்குன்னு ரொம்ப அட்மையர் பண்ணி அந்த குழந்தைய பார்த்துட்டு, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, 1st ஸ்டாண்டர்ட், எவ்வளோ வயசாவது, 6 வயசு, என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லியிருக்கு, எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. அந்த குழந்தை வந்து, நான் போர்னோகிராஃபிக் அடிக்ட் ஆயிருக்கேன், தப்பான படங்களை அவங்க அப்பா மொபைல்ல கேம்ஸ் விளையாடுறதுக்காக வாங்கிட்டு அந்த குழந்தை அவங்க அப்பா வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த மாதிரி வந்ததை வச்சிருந்திருக்காரு. இந்த குழந்தை யாருக்கும் தெரியாம அதை பார்த்து பார்த்து அடிக்ட் ஆயிருக்கா. அந்த குழந்தை 6 வயசு குழந்தை போர்னோகிராஃபிக் அடிக்ட் ஆகி இப்போ ஐம் அடிக்டட் டு மாஸ்டர்பேஷன் அப்படின்னு அந்த சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கா. சிஸ்டர் எப்படி அதை கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்திருந்தா அந்த வயசுக்கு நான் ரொம்ப கலங்கியிருப்பேன். அங்க எனக்கு உட்கார்ந்து கேட்கும் போதே ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது, இப்படி கூட இருக்குமா அப்படின்னு. அதனாலதான் சொல்ற மக்களே, நாம நினைக்கிற மாதிரி எல்லா குழந்தைங்களோட அனுபவங்களும் கிடையாது. குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்க வேண்டிய, நம்ம கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னோட கவுன்சிலிங்ல கூட ஒரு ஆசிரமத்துல
ஹாஸ்டல் பிள்ளை 12th முடிச்ச பிள்ளை. அந்த பிள்ளை என்கிட்ட பேசணும்னு ஷேர் பண்ணும்போது அந்த குழந்தை சொன்னது, அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன், 3 வயசு குழந்தையா இருக்கும்போது அவளை ஃபங்க்ஷன் ஏதோ நடக்குதுன்னு அவங்க அம்மா யார்கிட்டயோ உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த கூட்டத்தில். அங்கிருந்து ஒரு திட்ட சொந்தக்காரங்கன்ட்டு ஒரு தாத்தா, அப்போ வந்து ஒரு பெரிய அங்கிள் கொடுத்துட்டு மடியில் உட்காந்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கேப்ல அவர் அந்த குழந்தைய அந்த குழந்தையோட அண்டர்வேர்ல கைவிட்டு அந்த குழந்தைய தப்பா அபியூஸ் பண்ணியிருக்காங்க. 3 வயசு குழந்தை, என்ன பண்றதுன்னு தெரியல, நெளிஞ்சிருக்கா, கையை பிடிச்சிருக்கா, குட்டி குழந்தையில பிடிச்சி வச்சிருக்குமோ ஒன்றும் பண்ண முடியாது அந்த குழந்தைனால. அந்த குழந்தைக்கு ஆண்டவரோட அருள் ஞாபகம் இருந்திருக்கு. அதனால அந்த குழந்தைனால இதை ஷேர் பண்ணி குழந்தைனால வெளியே வர முடிஞ்சது. இது மாதிரி மறந்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நடந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாம புரியாம இருந்து இல்லை அதை மறந்துருந்தாங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்களோட growth ரொம்பவே சப்ரஸ் பண்ணும். இதுக்காக கண்டிப்பா கைடன்ஸ், இது ரிலேட்டடாக அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு தேவையா இருக்குது. ஒருவேளை இதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப்ல ஷேம் அண்ட் கில்ட் இது ரொம்பவே அதிகமா இருக்கும். அது அவங்களால லைஃப்ல நல்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அவங்களுக்குள்ள இருக்க ரியல் பொட்டன்ஷியலை தாண்டி ரியல் டேலண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களால ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா, கரேஜியஸ் பர்சனா இருக்க முடியாது. இதே அவங்க ஒருவேளை அதை லைக் பண்ணி அதை என்ஜாய் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஷேம் அண்ட் கில்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருந்து மற்றவங்க கிட்டே அவங்களால ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போக முடியாம, யாரையுமே நம்ப முடியாம, அந்த மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரியும் வரலாம். அது பிடிக்காம கஷ்டப்பட்டு இருந்தாங்கனாலும் சரி, என்ஜாய் பண்ணியிருந்தாங்கனாலும் சரி. இன்னொரு விஷயம், நாம் அதிகமாக நியூஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, 31% ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் நடத்துறது வந்து பதிவுகளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குது. அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. பொண்ணுங்கன்னா சொல்றாங்க, இப்பதான் எல்லாம் வெளியே வருது, ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ரேப் கேசஸ் வருது, ஆண்கள் கூட ரேப்புக்குள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய இருக்குது. அது வந்து ஒரு நியூஸ்லயோ இல்லை அவங்களோ வந்து ஷேர் பண்றது தான் இல்லை. இந்த மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைங்க 9 பெண் குழந்தைங்கள்ல ஒரு பெண் குழந்தையும், ஒரு 53 ஆண் குழந்தைங்கள்ல ஒரு ஆண் குழந்தையும் இந்த மாதிரி பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல 85% இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிற குழந்தைங்க அவங்களுக்கு நடந்த செக்ஷுவல் அபியூஸ் அந்த குழந்தைங்க வெளியே சொல்லுறது இல்லை. அந்த மாதிரி நம்ம யாருக்கும் தெரியாதது 85% எத்தனையோ பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வளர்ந்தும் கூட இன்னும் பெரியவங்களா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனுடைய விளைவுகள் என்னென்ன, இதனால நமக்கு இருக்கிற செக்ஷுவல் டெம்டேஷன்ஸ் இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம பார்க்க போறோம். இச்சைக்குரிய ஒரு சோதனை வந்தா, ஒரு செக்ஷுவல் டெம்டேஷன் வந்தா உடனே நாம என்ன பண்ணணும்? முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க உடம்புல இருக்க உங்க ஹார்மோன்ஸ், உங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே உங்களுக்கு நார்மலா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு நார்மலான மனுஷன்னா கண்டிப்பா இச்சைகள், சோதனைகள் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு வரும் தான். அப்படி யாராவது எனக்கு எந்த ஒரு டெம்டேஷனுமே வராது, நான் எந்த ஒரு டெம்டேஷனுக்குமே இடமே கொடுக்க மாட்டேன், நான் அப்படியே கரெக்டா இருப்பேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பேன், நான் ரொம்ப புனிதம், எனக்கு எந்த சோதனையுமே வரதில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங், மனித நிலையை கடந்து ஒரு தெய்வீக நிலையை ஏற்கனவே அடைஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஒரு முத்தி பெற்ற நிலையை அடைஞ்சிட்டாங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங், ஆல்ரெடி அவங்க லிவிங் செயின்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி ஒரு நார்மலான மனுஷனா எல்லாருக்குமே செக்ஷுவல் டெம்டேஷன்ங்கிறது வரும். இதை வந்து கிறிஸ்டியானிட்டியில பார்க்கணும். புனித பவுலடிகளார் பார்ன் இன் மை ஃபிளஷ், என் சதையில் தைத்த முள் அப்படின்னு சொல்றாரு. அது இதுதான் மீன் பண்றாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு சிலர் அவருக்கு ஏதோ உடம்புல பெரிய பிரச்சனை இருந்தது, அவங்க அந்த காலத்து எல்லாத்தையுமே ஃபீவர்னு தான் சொல்லுவாங்க, ஏதோ அந்த மாதிரி சிக்னஸ் ஏதோ இருந்தது, இல்லை அவருக்கு டிபி இருந்தது, அந்த மாதிரியும் சொல்றது. ஒரு சிலர் வந்து அவருக்கு செக்ஷுவல் டெம்டேஷன்ஸ் இருந்தது, அதை தான் அவர் மீன் பண்றா அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த மாதிரி பல பரிமாணங்களை சொல்றது உண்டு. நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என் சதையில் தைத்த முள் அப்படின்னு பவுலடிகளார் சொல்றது நம்ம இதுக்குன்னு வச்சுப்போம். எப்போ நான் ஒரு நார்மலான மனுஷன், எனக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு, என்னால ஒரு சோதனையை மேற்கொள்ள முடியல, என்னால ஒன்னு எதிர்த்து போராட முடியலன்னு நம்முடைய ஹியூமன் வீக்னஸை நம்ம ரியலைஸ் பண்றோமோ அப்பதான் நம்ம கடவுளை நோக்கி பார்ப்போம், அப்பதான் நம்ம கடவுள்கிட்ட திரும்புவோம். ஒருவேளை நம்ம எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கோம், எந்த சோதனையுமே வராது, நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன், எந்த தப்புமே செஞ்சதில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம
நம்ம லைஃப் அப்படி இருக்கு, நான் தான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு குரூப் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பிள்ளை அவ தான் பெர்ஃபெக்டா இருக்கா, இல்லை உங்க ஆஃபீஸில் ஒருத்தர் அவங்க தான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஹோலியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு எந்த டெம்டேஷனுமே கிடையாதுன்னா, இல்லை நாமளே அந்த இடத்துல இருக்கோம்னா கூட மற்றவங்க இப்போ ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்றாங்கன்னா அவங்க நாம ரொம்ப மோசமா ஜட்ஜ் பண்ணிடுவோம். நீ அப்படி உன்னால இது கூட ஓவர் கம் பண்ண முடியாது, சி இப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போயிடுவோம். இதெல்லாம் இருந்த இந்த ஒரு இருமாப்புக்குள்ள நான் போயிடக்கூடாது, இந்த ப்ரைட் எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு டெம்டேஷனை கொடுத்திருக்காரு அப்படின்னு புனித பவுலடிகளார் சொல்றாரு. நாமும் இந்த பரிமாணத்துல ஆண்டவருக்கு என்ன நீங்க நார்மலா வச்சிருக்கீங்க, நான் பலவீனமா இருக்கேன், உங்களோட பலத்தை எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்காக இந்த டெம்டேஷன்ஸ் வீக்னஸஸை நம்ம ஆண்டவர்கிட்ட டைரக்ட் பண்ணும்போது அந்த செக்ஷுவல் எனர்ஜி ஒரு ரொம்ப ஹை பாசிட்டிவ் எனர்ஜியாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். எப்போ நம்முடைய வீக்னஸை நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ அது நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியா மாறி நம்ம லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும். இதுதான் புனித பவுலடிகளார் நமக்கு சொல்லுறதை நாம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:7, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? நமக்கு ஒரு சோதனை வரும்போது நாம முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த சோதனை எனக்கு வருது, என்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்குங்கிறத நாம ஏத்துக்கிட்டு அதை நம்ம கடவுள்கிட்ட திருப்பி அதை ஒப்பு கொடுக்கிறோம். நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை கடவுள்கிட்ட டைரக்ட் பண்றோம். பவுலடிகளார் இதை எப்படி டைரக்ட் பண்ணாரு, எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு நாம பார்ப்போம். அதுக்கு அடுத்த இறைவார்த்தை 2 கொரிந்தியர் 12:8-9 வரைக்கும் பார்க்கிறோம். அதை என்னிடம் இருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆக நமக்கு ஒரு சோதனை ஆண்டவர் கொடுக்கிறார்னா பவுலடிகளார் சொல்ற மாதிரி நான் இருமாப்படையாதவாறு அது சாத்தான் அமிஷ தூதன் மாதிரி என்ன அது ஹம்பிளா இருக்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இதுதான் அந்த ரியல் அக்செப்டன்ஸுங்கிறது. இது ஒரு மெச்சூரிட்டியை காட்டுது. நமக்கு ஒரு சோதனை இருக்கு, இல்லை ஒரு வீக்னஸ் இருக்கு, நான் எல்லாம் செஞ்சிருவேன், எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைட் இருக்கிற ஒரு ப்ரௌட் மென்டாலிட்டியை காட்டுது. இதுவே நம்ம எப்ப நம்ம வீக்னஸ் நம்ம ஒத்துக்கிறோமோ அப்பதான் நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும், இல்லை ஹேண்டில் பண்ண முடியும், இல்லை வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு நம்மளால யோசிக்க முடியும். இதுதான் ஒரு மெச்சூரிட்டிங்கிறது, நமக்குரிய முதிர்ச்சியை இது காட்டுது. நம்முடைய வீக்னஸை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, அதுவும் பவுலடிகளார் இதை என்கிட்ட எடுத்துருங்க ஆண்டவரேன்னு ரொம்ப வருந்தி வேண்டுனாராமா. அப்போ அது கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னோட அருள் உனக்கு போதும், உன்னோட வீக்னஸ் அப்பதான் என்னுடைய பலம் அங்க வெளிப்படும். நீ எப்ப வீக்கா இருக்கியோ அப்பதான் நீ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா ஆக கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வீக்னஸ்ங்கிறது நாம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கடவுள் கிட்ட அதை ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் நமக்கு இன்னும் அதிகமான அருளை கொடுத்து நம்ம இன்னும் வலிமை மிக்கவங்களாக செயல்படுறதுக்கு அந்த டெம்டேஷன் மூலமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாம எப்ப நம்முடைய வீக்னஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அதை நம்ம கடவுள் கிட்ட ஒப்பு கொடுக்கிறோமோ அப்ப இந்த செக்ஷுவல் எனர்ஜி பாசிட்டிவாக ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அந்த டெம்டேஷன் நமக்கு ஒரு கிரேஸாக மாறும். பாவம்னா என்ன? வாட் இஸ் சின்? கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் CCC 1849 to 1851 ஒரு பட்டியல் போட்டு ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றாங்க இதுதான் பாவம் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நாம சமப் பண்ணி ஒரு 2 சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, கடவுளுடைய நீதிக்கு எதிராகவும் மனித மாண்புக்கு விரோதமாகவும் நாம செய்யறது எல்லாமே பாவம். அதாவது கடவுளுக்கும் நமக்கு அடுத்திருப்பவருக்கும் நாம செலுத்த வேண்டிய அன்புல இருந்து நாம குன்றி போகும்போது, அந்த அன்புல இருந்து நாம தவறி போகும்போது நாம பாவம் செய்யறோம். நாம அன்பு இல்லாம நாம செய்யறது எல்லாமே பாவம். ஃபெயிலியர் இன் லவ் ஃபார் காட் அண்ட் நெய்பர், அதுதான் சின். பாவம்னா அன்புல இருந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் நாம கொடுக்க வேண்டிய அன்புல இருந்து அன்பு இல்லாம அன்பை இழந்து நாம செய்யறது எல்லாமே பாவம் அப்படின்னு திருச்சபை நமக்கு சொல்லுது. இந்த செக்ஷுவல் சின் மட்டும்தான் சின்னுங்கிறது கிடையாது. நம்ம கடவுளுக்கு மனுஷங்களுக்கு எதிராக நாம செய்யற எல்லா விஷயங்களுமே பாவம் தான். இதுல செக்ஷுவல் சின்னை எதுக்கு நாம எப்பயுமே ரொம்ப ஹைலைட் பண்ண
பண்றோம் அப்படின்னா உலகத்திற்கு எல்லா கெட்ட வார்த்தைகளுமே இந்த செக்ஷுவல் சின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் நம்ம கெட்ட வார்த்தை சொல்லுவோம். இதே வந்துட்டு திருட, முட்டாள் அப்படின்னு சொல்றது யாரும் பெருசா அவ்வளோ பொருட்படுத்துறது இல்லை, அது கொஞ்சம் அஃபென்சிவா இருந்தாலும் கூட. இதே செக்ஷுவல் சின்ஸ் ரிலேட்டடா, செக்ஷுவல் பிஹேவியர் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளுமே, உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளுமே இது பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் இந்த செக்ஷுவல் சின்னங்கிறது ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய அவமானத்தையும் குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தும். நாம ஏற்கனவே பார்த்தது போல அதிகமாக ஷேம் அண்ட் கில்ட்டை கிரியேட் பண்றது இந்த செக்ஷுவல் சின். அதனாலதான் செக்ஷுவல் சின் வந்து ஹைலைட் ஆயிருக்குது. இது வந்துட்டு இப்போ ஒரு பாவம், இப்போ ஏதாவது திருடுறாங்க அப்படின்னா அது திருடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாவம் பாதிக்கும். அதே போல இப்போ வேற ஏதாவது அடிக்கிறது இல்ல கொலை பண்றது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாவம் அந்த கொலை செய்யறவங்க, மற்றவங்களை அடிக்கிறவங்க, அவங்கள மட்டும்தான் போய் சாரும். இதே செக்ஷுவல் சின்னுங்கும் போது எப்பயுமே அது 2 பேரை அது உட்படுத்தி இருக்கும். இட் இன்வால்வ்ஸ் 2 people. ஆல்வேஸ் செக்ஷுவல் சின் இன்வால்வ்ஸ் 2 people. அதனால செக்ஷுவல் சின் எப்பயுமே ஒருத்தரோட போவாது. ஈவன் இமேஜினேஷன்ல செய்யும் போது கூட அந்த இமேஜினேஷன்ல கூட நம்மளே அறியாம ஒரு சம்பந்தமே இல்லாம, அவசியம் இல்லாம நம்முடைய பாவ எண்ணத்துக்குள்ள அவங்களும் நாம் உட்படுத்திடுறோம். அவங்களும் அந்த பாவத்தை செய்யற மாதிரி நம்ம இமேஜினேஷன்லயே அவங்கள ஒரு பாவியாக அந்த பாவத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். அதனாலதான் செக்ஷுவல் சின் வந்துட்டு ஷேம் அண்ட் கில்ட் அதிகமாக கிரியேட் பண்றது, 2 பேரை இன்வால்வ் பண்றது, 2 பேரை பாதிக்கிற விஷயமா, 2 அல்லது நிறைய பேரை பாதிக்கிற விஷயமாக இருக்கிறதுனால செக்ஷுவல் சின் வந்து ரொம்ப ஒரு மோசமான சின்னாக மனிதர்களால அந்த கில்ட், ஷேம் எல்லாம் கிரியேட் பண்றதுனால அது பெருசா பார்க்கப்படுது. ஆண்டவரோட பார்வையில எல்லா பாவமுமே பாவம் தான். நம்முடைய விவிலியத்துல நம்ம பார்க்கிறோம், மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ்ன்ற வார்த்தையும் இருக்கு, விலை ஆடவர் அப்படின்ட்டு இருக்குது. அதனால பாவத்துக்கு ஆண் பெண்ணுங்கிறது கிடையாது. இந்த பாவத்தை வந்து பசங்க செய்யக்கூடாது, பொண்ணுங்க செஞ்சாதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த பாவத்துக்குமே எந்த ஒரு விலக்குமே கிடையாது. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் செய்யறது பாவம்னா அது பாவம் தான். திருமணமானவங்க புரிஞ்சுக்க வேண்டியது, திருமணத்துக்கு உட்பட்ட தாம்பத்தியம் புனிதமானது, அது கடவுளால ஏற்படுத்தப்பட்டது. செக்ஸ் இன்சைட் மேரேஜ் இஸ் ஹோலி, செக்ஸ் அவுட் சைட் மேரேஜ் அது எப்படிப்பட்ட சின்னாவும் இருக்கலாம், அது போர்னோகிராஃபியா இருக்கலாம், மாஸ்டர்பேஷனா இருக்கலாம், ப்ரீ மேரிட்டல் செக்ஸா இருக்கலாம், ஹோமோசெக்சுவாலிட்டியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, திருமணத்தை கடந்த எந்த ஒரு உறவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு செக்ஷுவல் சின்னாக இருந்தாலும் கூட அது வந்து பாவம் தான். திருமணத்துக்கு உட்பட்ட தாம்பத்தியத்துல திருச்சபை நமக்கு சில தடைகள் கொடுக்குது. அது மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். திருச்சபை தம்பதியருக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள ஓரல் செக்ஸ், ஆனல் செக்ஸை வந்து திருச்சபை அங்கீகரிக்கிறது கிடையாது. அது திருச்சபை பாவமா தான் திருச்சபை சொல்லுது. பவுலடிகளார் சொல்லுவாரு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, பாலியல் இச்சை அந்த மாதிரி சொல்லுவாரு. அதுவும் ஒரு தேவையை மீறின, கடவுள் கொடுத்திருக்கிற அந்த தேவையை மீறின, அளவுக்கு அதிகமான வரம்பு கடந்த அந்த வரம்பை மீறிய ஒரு பாவமாக திருச்சபை அதை சொல்லுது. மற்றபடி திருமணமான தம்பதியர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நான் மறுபடியும் சொல்றேன், திருமணத்துக்கு உட்பட்ட தாம்பத்தியம் புனிதமானது. செக்ஸ் இன்சைட் மேரேஜ் இஸ் ஹோலி, செக்ஸ் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ் அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ மேரிட்டல் செக்ஸா இருக்கலாம். இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் கூட இந்த காலத்துல ரொம்ப காமனா இருக்கு. அதை திருச்சபை எப்பயுமே அங்கீகரிக்காது. ஹோமோசெக்சுவாலிட்டி இது எல்லாமே கடவுளுக்கு விரோதமான, கடவுளுடைய படைப்புக்கு விரோதமான, மனித மாண்புக்கு விரோதமான பாவம் தான். எல்லா பாவமுமே ஆரம்பிக்கிறது கண் வழியாதான். நாம எதை பார்க்கிறோமோ அதை தான் நாம சிந்திப்போம், நாம எதை சிந்திக்கிறோமோ அதை தான் நாம செய்வோம். அதனாலதான் சொல்றது, நாம பார்க்கிற விஷயங்கள் தூய்மையான விஷயங்களா இருக்கணும். அப்படி தவறானதை பார்த்துட்டா கூட நாம அதை சிந்தனைக்கு திருப்பி திருப்பி கொண்டு போகும்போது, அதை சிந்திக்கும் போது நாம அதுக்குள்ள கலந்துடுறோம். அது நம்முடைய உடலோட கலந்து அது நம்முடைய செயலாக வெளிப்படும். அதனாலதான் நம்ம பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கணும். இந்த பசங்க ஒரு பருவ வயசு அடையும் போது அது பெருமையா சொல்லிக்கிறது உண்டு. அது வந்து இப்போ உலக போக்கு, அப்படி சைட் அடிக்க போறேன் அப்படிங்கிறது பசங்க ரொம்ப ஈஸியா சொல்றது உண்டு. அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாமே. இப்படிதான் வந்துட்டு ஒரு அசால்ட்டா தான் ஆரம்பிக்கும் எல்லாமே. இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது மோசமாயி போய் போர்னோகிராஃபி அந்த மாதிரி வருது. இந்த
சின்ன வயசுல இருக்க யூத்தும் சரி அடல்ட்டும் சரி ரிலிஜியஸ் எல்லாருக்குமே என்ன சொல்றது, போர்னோகிராஃபி இதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே அடிப்படையே. இதை பார்த்து பழகினவங்கனால ஒரு ப்ராப்பர் ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு இப்போ போன்ல வந்து தப்பாவே ஒரு பொண்ணு ஒரு ஆபாச எண்ணத்தோடவே பார்த்து பழகினவங்கனால ஒரு பொண்ணு திருப்பி அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போது பெண்களோட பேசும்போது பழகும் போதும் ப்ராப்பரான ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு சாதாரண பெண்ணாக ஈவன் அவங்க வீட்டுல இருக்கவங்களே கூட அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அண்ணி இல்ல குழந்தையா, அந்த மாதிரி ஃபேமிலியில இருக்கவங்களை கூட எந்த பெண்ணையுமே ஒரு சக மனுஷியாக ஒரு ஆண்டவரோட பிள்ளையா ஒரு மாண்போட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு ஐ கான்டாக்ட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்க்க முடியாது. அதனால பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவார்த்தையும் நமக்கு அதுதான் சொல்லுது. மத்தேயு 5:28 நாம பாக்குறோம், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுறது, நீ ஒரு பொண்ணை பார்த்தா அது தப்பு கிடையாது. இப்போ ஒரு பிடிச்ச பொண்ணா இருக்கலாம், ஒரு பையன் லவ் பண்ற பொண்ணா இருக்கலாம், அது விருப்பப்பட்டு பாக்குறது, அந்த ஒரு அன்போட ஆசையோட பாக்குறது அது வேற. இதே ஒரு பொண்ணு அழகா இருக்கா, ஒரு குட்டிப்புல அழகா இருக்கா அப்படின்ட்டு நம்ம அட்மையர் பண்ணி அந்த ஒரு அட்மைரேஷனோட பார்த்துட்டு ஆமா பாப்பா அழகா இருக்கு, அந்த பிள்ளை அழகா இருக்கா, அந்த அம்மா அழகா இருக்காங்க அப்படின்னு நாம சொல்றது வேற. இச்சையோட பாக்குறது பாவம் அப்படின்னு தான் ஆண்டவர் இங்க தெளிவாக நமக்கு சொல்லுறது. ஏன்னா இச்சையோட பார்க்கும்போது ஏற்கனவே அந்த பெண்ணை உன்னோட எண்ணத்துக்குள்ள நீ அந்த பெண்ணை ஒரு விபச்சாரியாக்கி நீயும் அந்த பெண்ணோட விபச்சாரத்துக்குள்ள ஈடுபட்டுட்ட அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்க சொல்லுறாரு. அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது, எப்பயுமே இந்த செக்ஷுவல் சென்ஸ் 2 பேரை இன்வால்வ் பண்ணும். மற்ற எல்லா பாவமுமே அந்த பாவத்தை செய்யறவங்களை மட்டும்தான் ஈடுபடுத்தும். இதே செக்ஷுவல் சின்னும் போது அது 2 பேர் இல்ல 2 பேருக்கு மேற்பட்டவங்களை இன்வால்வ் பண்ணி இருக்கும். நம்மளே அறியாம இந்த பார்வையின் மூலமாக எண்ணத்தின் மூலமாக பிறரை நம்முடைய பாவத்துக்குள்ள சம்பந்தமே இல்லாத இன்னசென்ட்டா இருக்க ஒருத்தரை நம்முடைய இச்சைக்குள்ள கொண்டு வந்துடுறது. அப்போ அவங்களையும் நாம பாவியாக்கிறோம் எண்ணத்தின் மூலமாக. எந்த பாவத்துக்குமே ஒரு பொண்ணு நீ அப்படி செய்யலாமா, பையன் அப்படி செய்யலாமா, இவ்வளோ பெரிய ஆம்பளை நீ அப்படி செய்யலாமா அப்படின்னு எந்த ஒரு பாவத்துக்குமே எக்ஸெப்ஷனுங்கிறதே கிடையாது. விவிலியத்துல நாம பார்க்கணும், ஏற்கனவே சொன்னது போல பைபிள்ல மேல் ப்ராஸ்டிடியூட்ன்ற அந்த வார்த்தை இருக்கு, விலை ஆடவர் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்துட்டனாலே நீ அந்த பெண்ணோட விபச்சாரம் செஞ்சுட்ட. விபச்சாரிங்கிற வார்த்தை பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆண்டவர் எங்க ஒரு விபச்சாரன் அப்படிங்கிற மாதிரியும் நீ அந்த பெண்ணோட விபச்சாரம் செஞ்சுட்ட அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். ஜீசஸ் கிட்ட இந்த விஷயத்துல நான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறது ஜீசஸ் கிட்டையும் பைபிள்லயும் நான் பாக்குறேன். மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி இந்த மேல் ப்ராஸ்டிடியூட்டுங்கிற வார்த்தை விபச்சாரம் நீ செஞ்சுட்ட அப்படின்னு ஒரு ஆணை சொல்ற மாதிரி எங்கேயுமே அவ்வளோ ஈஸியா நம்ம பார்க்க முடியாது. இது பைபிள்ல இருக்க நிறைய விஷயங்கள்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பக்குவப்பட்டு வர வேண்டிய இன்னொரு விஷயமாவும் நான் பாக்குறேன். ஆக எந்த ஒரு பாவமுமே ஆண் செஞ்சாதான் பாவம், இது பெண் செஞ்சாதான் பாவம்ங்கிறது கிடையாது. எல்லா பாவமுமே எல்லாருக்குமே ஒரு சமமான தீர்ப்பு தான், அதோடைய பாதிப்பு எல்லாருக்குமே சமமான பாதிப்பா தான் இருக்கும். அதே போல பாவத்தை மக்கள் செய்யறது அப்படிங்கிறதுக்கும் துறவிகள் ரிலிஜியஸா நாங்க இருந்துட்டு ஒரு பாவத்தை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கான பனிஷ்மெண்ட் ஆண்டவர் எங்களை அதை டீல் பண்ற விதம் நிச்சயமாக வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் தான். எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்களாக இருந்தாலும் ஒரு விதிவிலக்காக இருக்கும்படிக்கு துறவிகள் அப்படின்ட்டு ஆண்டவர் எங்களை தனியாக பிரிச்சு எடுத்து அழைக்கும் போது துறவிகள் செய்யும் போது அந்த பாவம் நிச்சயமாக அது பெரிய அளவுல மக்கள் கிட்டையும் ஆண்டவரோட மனசுலையும் அது பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை இந்த சமுதாயத்துக்கு மக்களிடையில கண்டிப்பாக ஏற்படுத்தும். திருச்சபையும் அது கண்டிப்பா பாதிக்குதுதான். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சைக்கியாட்ரி ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் பார்த்து வருத்தப்பட்ட ஒரு விஷயம், இப்ப கல்யாணமான தம்பதிங்க கப்புள்ஸ் வந்துட்டு கவுன்சிலிங்க்கு வராங்கனாலே இந்த 2 பிரச்சனை தான் இருக்கும். ஒண்ணு சந்தேகம், இல்லைன்னா திருமணத்தை கடந்த ஏதாவது ஒரு உறவு. அவங்களுக்கு இந்த கில்ட் அண்ட் ஷேம், அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல அவங்க பார்த்த விஷயங்கள் இல்ல கேட்ட விஷயங்கள்னால ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும், சந்தேகப்பட்டுட்டே இருக்குவாங்க. இல்ல அவங்களுக்குள்ள இருக்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற உறவுல இந்த திருப்தி அடையாம இன்னும் மேலும் மேலும் அந்த ஒரு கிரேவிங்ஸோட இன்னொரு உறவை தேடி போறது, அந்த வரையறைக்குள்ள இருக்க முடியாம அந்த வரம்பு மீறிய வேற ஒரு உறவுக்குள்ள போறது, இந்த மாதிரி இருக்கும். இது சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. இருக்கிற உறவுக்குள்ள ஒரு நிறைவடை
அடையாத ஒரு நிலை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த உறவு அமையாதப்ப இன்னொரு உறவை தேடி போறது அப்படிங்கிறது இருக்கலாம். அது அவங்க அவங்க வளர்ந்து வந்த அந்த சூழ்நிலையை பொறுத்தது. இது 2 விஷயங்கள் நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது ஐ ரியலி ஃபீல் பிட்டி ஃபார் தெம். அது கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு அப்படி ஒரு விதிக்கப்பட்ட ஒரு சுமை, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்க வேற ஒரு உறவை தேடி போற, சரியா கைடன்ஸ் இல்லாம வீட்டுல இருந்து அவங்க விரட்டப்பட்டு யாரும் ஆதரவு இல்லாம அப்படி வளர்றாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு சரியா அமையாம இருக்கலாம், தவறான உறவுகளை தேடி போகலாம். நல்லபடியா திருமணம் நடந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு வாழ்க்கை துணை இருக்கும்போது அதை மீறி இன்னொன்னத்தை தேடி போகும்போது இருக்கிறத நம்பிக்கை இல்லாம அதை சந்தேகப்பட்டு அதை குறைச்சிக்கும் போது அது அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் இல்லை அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் அவங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எத்தனையோ பேர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. இயற்கையாகவே ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னால அவங்களால ஒரு நார்மலான ஒரு பெண்ணா பிறந்து என்னால பெண்ணா இருக்க முடியல, ஆணா பிறந்து என்னால ஆணா இருக்க முடியல, எனக்கு பொண்ணாதான் இருக்க தோணுது இல்லை பையனாதான் இருக்க தோணுதுன்ட்டு வேற மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னால வேற மாதிரி அவங்களோட லைஃப் சாய்ஸஸ் இல்லை அவங்க பிஹேவியர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். இது இயற்கையாக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள். இது கவுன்சிலிங் மூலமாக இல்லை பிஹேவியரல் சேஞ்சஸ்னால அவங்க விரும்பினாங்கன்னா நம்ம அவங்களுக்கு டிரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி இருக்கிற தவறான உறவுகளை பாவ உறவுகளை தேடி போறது நிச்சயமாக அது ஆண்டவரோட அருள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவையாதான் இருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரிங்குள்ள, என்னுடைய ஜெப வட்டத்துக்குள்ள ஆண்டவரால ஒப்படைக்கப்பட்ட என்னுடைய குழந்தைங்களை தான் நான் பாக்குறது உண்டு. இந்த மாதிரி செக்ஷுவல் சென்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க அவங்க இப்போ கவுன்சிலர்ஸா இருக்காங்க, இல்ல ரிலிஜியஸா இருக்கலாம். அப்படிங்கும் போது அவங்க கிட்ட யாராவது இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணும்போது ஒண்ணு அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா அவங்களுக்குள்ள இருக்க அந்த கில்ட் அண்ட் ஷேம்னால அவங்கனால அதை கேட்க முடியாம அவங்க அதனால பிரேக் ஆயிடலாம். இல்ல இதுக்குரிய மெச்சூரிட்டி இல்லாதவங்களா இருந்து இதை பத்தின விஷயங்கள் தெரியாதவங்க, புரியாதவங்களா இருக்கும்போது ஒருவேளை அவங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமை ஜட்ஜ் பண்ணிடலாம். இதுவே அந்த விக்டிம் பாதிப்புக்குள்ளானவங்களா இருக்கும்போது அவங்களே அந்த கேட்குற ஒரு கவுன்சிலரா இருக்கலாம், இல்ல ஒரு ரிலீஜியஸ் ஃபாதரா சிஸ்டரா இருக்கலாம். அவங்க அவங்க கிட்ட யாராவது இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவங்களால அதை கேட்க முடியாம தாங்கிக்க முடியாம அவங்களே கூட அந்த இடத்துல பிரேக் ஆயிடலாம். இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒண்ணு அதை ஏத்துக்கிட்டு இதுல இருந்து கடந்து வந்தவங்களா ஒரு மெச்சூர்ட் பர்சனா இருக்கணும், இல்லைன்னா இந்த பாதிப்புக்கு உள்ளாகாதவங்களா இருக்கணும். இப்போ ஒருவேளை இந்த வீடியோ பாக்குறவங்க கூட ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன இந்த சிஸ்டர் இதை போயிட்டு பப்ளிக்கா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒருவேளை யாருக்காவது தோணலாம். அதுவும் நான் சொல்ல ஒருவேளை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஷேமா இருக்கலாம், இல்ல அது ஒரு இம்மெச்சூரிட்டியா இருக்கலாம். எப்பயுமே ஒண்ணு இதுல இருந்து விடுபட்டவங்க அப்படின்ட்டு இருந்தா அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கவங்களா இருந்தா கண்டிப்பா ஒண்ணு அவங்க விக்டிமா இருக்கும்போது அதுல இருந்து அதை வெளியே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா அதனால பாதிக்கப்பட்டிருக்க விக்டிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் மெச்சூரிட்டி. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மனநிலை நம்மளுக்குள்ள இல்லைன்னா ஒண்ணு அது இம்மெச்சூரிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு கில்ட்டா ஷேம் அதுவா இருக்கலாம், இல்ல அந்த ஒரு ப்ரெஜுடிஸ் ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடா கூட இருக்கலாம். அது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இல்லாதவங்க, அதை புரிஞ்சுக்க முடியாது, அதனால பாதிப்புக்குள்ளானவங்களை புரிஞ்சுக்க முடியாதவங்கனால அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோட பார்க்க முடியலாம். எப்பயுமே யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தவறு செய்யறவங்கனாலும் சரி, எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருக்கவங்கனாலும் சரி, ஒருத்தவங்க தப்பு செய்யும் போது இல்ல ஒரு தவறான ஒரு மோசமான சூழ்நிலையில அவங்க இருக்கும்போது கிறிஸ்தவர்களாக, ஆண்டவரோட பிள்ளைங்களாக, நல்ல மனிதர்களாக we have to be kind to those who are affected. எப்படி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருக்கவங்கன்னா பி கைண்ட் அண்ட் பி நேச்சுரல். ஒன்று நல்ல ஒரு மெச்சூர்ட் பர்சனா இருந்தா பி கைண்ட், இல்லைன்னா அதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்ட்டு இருந்ததுன்னா பி நேச்சுரல். அவங்க வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது நல்லது, இல்லைன்னா ஜட்ஜ் பண்ணாம இருக்கணும். ஆக ஒரு செக்ஷுவல்ஸ்னு இல்லை செக்ஷுவல் அபியூஸ் பத்தின புரிதல் இல்லாமலோ இல்லை அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்களோ இருக்கவங்க ஜட்ஜ்மெண்டலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆனா அவங்க இன்னும் அந்த ஷேம் அண்ட் கில்ட்டை ஓவர் கம் பண்ணாதவங்களா இருந்தாதுன்னா அவங்க சிம்பத்தைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்களோட சேர்ந்து ஃபீல் பண்றது, அழுதுட்டு அப்படியே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஒருவேளை இந்த ஷேம் அண்ட் கில்ட்டை ஓவர் கம் பண்ணவங்களா இருந்து அவங்க ஒரு மெச்சூர்ட் பர்சனா இருந்தா அவங்களோட எம்பத்தைஸ் பண்ணுவாங்க, அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒன்று அதை பத்தி தெரியல, அந்த இம்மெச்சூரிட்டி இருக்குன்னா பி நான் ஜட்ஜ்மெண்டல். இதே வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல மெச்சூர்ட் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது பி கைண்ட். இதே வந்துட்டு ஒன்றுமே தெரியல, அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்போது பி நேச்சுரல். இப்போ எந்த பார்த்தா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அந்த 12th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது அந்த 7th ஸ்டாண்டர்ட் பாப்பா என்கிட்ட வந்து என் அப்பா கிட்ட எனக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அந்த குழந்தை சொல்லும்போது எனக்கு அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, அதுக்குரிய மெச்சூரிட்டி எனக்கு இல்லை. ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த வயசுக்கு நான் போய் ஆண்டவர் கிட்ட தான் ஒப்பு கொடுத்தேன், அது என்னால் அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடிஞ்சது. கடவுள் கிட்ட போய் நான் ஒப்பு கொடுத்தேன். அது மாதிரி பி நேச்சுரல். ஒன்று என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு இன்னசென்ஸ் இல்லை இக்னோரன்ஸ் இருக்குதுன்னா பி நேச்சுரல். ஒன்று அதை புரிஞ்சுக்க முடியலன்னு போது அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம், யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணி தீர்ப்புக்குள்ளாக்க வேணாம். நீ அப்படிப்பட்டவளாச்சி, அப்படி பண்ணியா இப்படி பண்ணியான்னு ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி அதை ஹேண்டில் பண்ண தெரியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியும்னா அவங்க கிட்ட கைண்டாக இருந்து அவங்க எப்படி அதில் வெளியே கொண்டு வர்றது, யார்கிட்ட கைட் பண்ணலாம் அப்படிங்கிறது நாம் யோசிக்கலாம். ஸோ நம்ம யார் கையில் இருக்கோம், யாருக்கிட்ட நாம் கொண்டு போகிறோம், யார்கிட்ட ஷேர் பண்ணுறோம், யாரோட கைடன்ஸ் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்பயுமே நாம் ஆண்டவரோட கையில் இருக்கோம், ஆண்டவர் நம்மளை சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் நடத்தும் போது நாம் எப்படியும் அதுலேருந்து வெளியே வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதனால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால் அவங்க எடுக்க வேண்டிய முதல் படி நல்லதை பார்க்க ஆரம்பிக்கணும், நல்லதை கேட்க ஆரம்பிக்கணும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு see good things, have good thoughts, நல்லதையே பாருங்க, நல்லதையே யோசிங்க, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி போகலாம். இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல்னாலே இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸ்னாலே ஏதாவது அசிங்கமாக படம் இருக்கும், ஏதாவது எழுதி கிறுக்கி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். நாம் இருக்கிற இடம், நாம் பழகிற ஆட்கள், யாரு கூட நம்ம பழகிறோம், என்ன விஷயங்களை நாம் பார்க்குறோம், என்ன விஷயங்களை பேசுகிறோம், என்ன விஷயங்களை சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல நாம தான் இந்த சேஞ்ச் கொண்டு வரணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கலாம். இன்னொன்று வந்து ப்ரேயர் பண்ணும்போது பாசிட்டிவாக ப்ரேயர் பண்ணலாம். நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது, நான் தப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படி அந்த நெகட்டிவாகவே வந்துட்டு இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, நான் கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிறத விட்டுட்டு பாசிட்டிவாக ப்ரேயர் பண்ணலாம். நான் வந்து நல்லதை யோசிக்கணும், நான் ஹோலியாக இருக்கணும், பாவத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த பாவங்கிறதே தான் மைண்டில் இருக்கணும். நான் நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்லதை பேசணும், நான் நல்ல மனுஷனா வாழணும், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், நான் ஒரு தூய வாழ்வு வாழணும். இந்த மாதிரி பாசிட்டிவா நம்மளோட ப்ரேயர்ஸையும் கொண்டு வரலாம். அடுத்ததாக சோதனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, ஹவு டு எஸ்கேப் டெம்டேஷன் அப்படின்னு பார்த்தா, சோதனையிலிருந்து நம்ம யாராலையும் தப்பிக்கவே முடியாது. நம்ம இந்த உலகத்துல வாழுற வரைக்கும் கடைசி வரைக்கும் சோதனைங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். we have no escape from temptation. செயின்ட் பால் த ஹெர்மிட் இருக்காரு இல்லையா, வனத்து சின்னப்பர், அப்படிதான் அவர் ரொம்ப நான் ஹோலியா வாழணும், இந்த உலகத்துல தான் எல்லா பாவமே இருக்கு, இந்த உலகத்தோட பாவம் இல்லாம நான் இந்த உலகத்தை விட்டு நான் வெளியே போய் நான் ஹோலியா வாழ போறேன், எந்த ஒரு பாவத்துக்கும் நான் இடம் கொடுக்காம ரொம்ப ஹோலியா வாழணும் அப்படின்ட்டு உலகத்தை விட்டுட்டு பிஷப் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு காட்டுக்குள்ள போய் இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல போய் ஒரு துறவு வாழ்க்கைய ரொம்ப ஒரு டெசர்ட் பிளேஸ்ல ஒரு செக்லூஷன்ல வாழ்ந்தாராம். அப்போ பார்த்தா அங்க போய் காட்டுக்குள்ள அப்படி டெம்டேஷன். ஆமா, அவரை சோதிக்கிறதுக்காக பிசாசு பார்த்தா அவரோட இமேஜினேஷன்ல ஒரு பொண்ணு துணியே இல்லாம அவர் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுதான், அவ்வளோ டெம்டேஷனா. அப்ப அங்க ரியலைஸ் பண்றாரு, பாவத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது, ஏன்னா பாவம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்றாரு. புனித பவுலடிகளார் நமக்கு சொல்றது அதுதான், இவ்வாறு செய்வது எனக்குள் குடிக்கொண்டிருக்கும் பாவமே, நான் அல்ல, என்னுள் குடிக்கொள்ளும் பாவமே, sin that dwells within me. இதே பவுலடிகளார் தான் சொல்றாரு, do you not know that your body is a temple of the Holy Spirit within you? உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியார் தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? பாவமும் நமக்குள்ளதான் இருக்கு, தூய ஆவியானவரும் நமக்குள்ளதான் இருக்காரு. அவ்வாறு செய்வது என்னுள் குடிக்கொள்ளும் பாவமே, நான் அல்ல அப்படின்னு சொல்ற அதே பவுலடிகளார் தான் அடுத்தது நமக்கு சொல்றாரு, நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் பெற்றுக்கொண்டு நல்ல போதனையை காத்துக்கொள் அப்படிங்கிற கட்டளையும் நமக்கு கொடுக்கிறாரு. ஆக பாவமும் நமக்குள்ளதான் இருக்கு,
தூய ஆவியானவரும் நமக்குள்ளதான் இருக்காரு. இதுல நம்ம யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறோங்கிறது தான் முக்கியம். எப்ப நாம தூய ஆவியானவருடைய துணையை நாடுறோமோ அப்ப தூய ஆவியானவர் நம்மள மனமாற்றத்துக்குள்ள கொண்டு போவாரு. அதுக்காக தான் சொல்றது, ஒரு சோதனை வரும்போது அதை முதல்ல ஏத்துக்கிட்டு அதை கடவுள் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நாம முதல்லயே பார்த்தோம். பாவம் நமக்குள்ளதான் இருக்குதுங்கும் போது நம்மளால சோதனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. we have no escape from temptation. ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த தூய ஆவியானவருடைய துணையை கொண்டு we can avoid sin. சாதாரண மனிதர்களாக இந்த ஊனி இயல்பின் தன்மையோட படைக்கப்பட்டிருக்கிற நாம எல்லாருமே இந்த மனித பலவீனத்தோட பாவத்தன்மையோட தான் இருக்கும். ஹியூமன் வீக்னஸ்ங்கிறது நமக்குள்ளேயே தான் இருக்கு. சின்னஸ் விதின், இந்த பாவம் நமக்குள்ளதான் இருக்கு. இந்த பலவீனங்கிறது நமக்கு இருக்கிறனாலதான் நம்ம கொஞ்சமாவது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை தேடுவோம். அப்பதான் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். ஒருவேளை இல்லைன்னா நான் தான் கடவுள், நான் தான் கரெக்டுன்னு நம்ம கடவுளையும் தேட மாட்டோம், மற்றவங்களையும் நாம சரியா நடத்த மாட்டோம், மற்றவங்களையும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த பலவீனம் எப்பயுமே நம்மள ஆண்டவர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதாக, ஆண்டவர் அருளை பெற்று தருவதாக இருக்குது. இந்த பாவத்தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளால சோதனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. we have no escape from temptation but we can avoid sin with the help of the Holy Spirit. நம்மளால சோதனையிலிருந்து தப்பிக்க முடியலனாலும் கூட தூய ஆவியானவருடைய துணையை கொண்டு நம்மளால பாவத்திலிருந்து விலகி இருக்க முடியும். இப்போ ஹியூமன்ஸா நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது ரொம்ப நார்மல் தான். ஃபர்ஸ்ட் தாட் எல்லாருக்குமே ஒரு எது மேலேயாவது ஆசை வருது, ஏதாவது தாட் வருது, எல்லாருக்குமே ரொம்ப பொதுவானது தான். அந்த ஃபர்ஸ்ட் தாட்டுக்கு நம்ம எப்போ உரம் போடுறோமோ, அது எப்போ செகண்ட் தாட்டா வருது, இன்னும் நமக்கு அதுக்கு உரம் போட்டு மீண்டும் மீண்டும் நம்ம அதை யோசிச்சு அதுக்கு நம்ம தீனி போடும்போது தான் அது பாவமாக மாறுது. அதை நம்ம ஆக்ஷனாக, ஒரு செயலாக நாம செஞ்சு அது பாவமாக முடியுது. எப்போ இந்த ஃபர்ஸ்ட் தாட் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருக்க தூய ஆவியானவரை நம்ம ஆக்டிவேட் பண்றோமோ, நாம எப்போ ஆண்டவரோட கனெக்ட் ஆகுறோமோ அப்ப நாம இந்த பாவத்துல விழாதபடிக்கு வேண்டிய அருளை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. சரி, இந்த பாவத்தினுடைய தன்மை என்ன? பாவம் நமக்குள்ள இருந்து என்னெல்லாம் செய்ய வைக்கும்? மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். பாவம்னு சொல்லும்போது நாம் வெறும் செக்ஷுவல் சென்ஸை பத்தி மட்டும் பேசுறது கிடையாது. இந்த பாவம், டெம்டேஷன், சோதனை எல்லாமே எல்லா விதமான பாவத்துக்கும் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அது ஏதாவது சின்ன சின்ன அடிக்ஷன்ஸா இருக்கலாம், கெட்ட பழக்கங்களா இருக்கலாம், தன்னை மட்டும் பாதிக்கிற தனக்கு இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்ஸா இருக்கலாம், ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் பண்றது, இல்ல அதிகமாக மொபைல் யூஸ் பண்றது, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசுறது, மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறது, மற்றவங்களோட பேரை கெடுக்கிறது, ஏதாவது பொருட்களை திருடுறது, தேவையில்லாத ஆசை, பேராசை, இந்த மாதிரி எல்லா பாவங்களுமே கடவுளுக்கு விரோதமாகவும் மனித மாண்புக்கு எதிராகவும் இருக்கிற, தன்னுடைய உடலுக்கு எதிராகவும் ஹெல்த்துக்கு எதிராக இருக்கிற எல்லா பாவங்கள், அடிக்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் தாட்ங்கிறது ரொம்பவே பொதுவானது. ஃபர்ஸ்ட் தாட் எல்லாருக்குமே வரும். ஆசை எல்லாருக்குமே அப்பப்ப வந்து போறது இயல்பா, ஏன்னா அது மனித இயல்புல இருக்கும். உடலினுடைய தேவைகள், ஊன் இயல்பினுடைய இச்சைகள், நாட்டங்கள் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப காமனா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் தாட்ங்கிறது. அடுத்து நாம அதுக்கு உரம் போட்டு நாம அதை இன்னும் தீனி போட்டு வளர்க்கும் போது ஜஸ்ட் இந்த சின்ன வார்த்தை தானே, இதுல போய் என்ன பெருசா தப்பு இருக்கு, இது எல்லாருமே பேசுற வார்த்தை தானே, இந்த முடி அதிகமா கெட்ட வார்த்தையா பேசுறது உண்டு, பைபிள்ல கூட இருக்குது தானே அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டா பேசுறது உண்டு. ஈவன் ரிலிஜியஸ் கூட கேர்ஃபுல்லா இருக்கணும். அது நம்ம போய் ஒரு பிஷப் முன்னாடி போய் நம்ம பேச மாட்டோம், இல்லை ஒரு பிரசங்கத்துல நாம அந்த வார்த்தையை தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டோம். விவிலியத்துல இருக்குதுங்கிறதுக்காக சரி, தேவையில்லாத சில இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ நாம தேவையில்லாம அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். என்ன இன்டென்ஷனோட நம்ம பயன்படுத்துறோம்? தூய தமிழ் நல்ல வார்த்தையா இருக்கலாம், தேவையில்லாத சின்ன வார்த்தை தானே, இதுல போய் என்ன இருக்குங்கிறது நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காகவோ இல்லை ஒரு தப்பான எண்ணத்தோடவோ என்ன இன்டென்ஷனோட நம்ம பயன்படுத்துறோங்கிறது அதுதான் மேட்டர்ஸ். இப்ப இந்த பாவத்தினுடைய தன்மை என்ன? சும்மா நான் லைட்டா இவ்வளவுதான் ஸ்மோக் பண்றேன், அவன் அவ்வளோ குடிக்கிறான், ஒரு பேக்கெட் ஃபுல்லா அவன் ஸ்மோக் பண்றேன், நான் எப்பயாதான் ஸ்மோக் பண்றேன், எப்பயாதான் ட்ரிங்க்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லைட்டா தான் அப்படின்ட்டு இந்த அசால்ட் இருக்குது இல்லையா? இந்த பாவத்தினுடைய தன்மை என்ன? அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அம்மா பைத்தான் வளர்த்துட்டு இருந்தாங்களாம், மலைப்பாம்பு இருக்கு இல்லையா, மலைப்பாம்பு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அது குட்டியில இருந்ததுல இருந்து அந்த மலைப்பாம்பை கூட வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த மலைப்பாம்பு சாப்பிட்றதே நிறுத்திடுச்சாமா. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாம்பு எதெல்லாம் விரும்பி சாப்பிடுமோ, அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதோ எல்லாமே தேடி தேடி வாங்கி அதுக்கு கொடுத்துருக்காங்க. எதையுமே அந்த மலைப்பாம்பு சாப்பிடலையாம். இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க செல்லப்பிராணியை தூக்கிட்டு டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. அந்த வெட்டினரி டாக்டர் பார்த்துட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. இது உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கா? நீங்க படுக்கும்போது உங்க கூடையே தான் படுத்துக்குதா? அடிக்கடி உங்க உடம்ப சுத்துதா? உங்களை ஃபுல்லா சுத்திக்குதா? உங்க மேல கீழே அது ஊர்ந்து போகுதா?
போகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப ஆமா அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப பெருமையா சந்தோஷம், ஆமா என் கூடயே தான் படுத்துக்குது, என்கிட்ட ரொம்ப என்னையே சுத்தி சுத்தி வருது, என் கூடயே தான் மேலே கீழே எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இது உன்னை அளந்துட்டு இருக்குது, எப்போ உன்னை சாப்பிடலாங்கிறதுக்காக உன்னை சாப்பிட்றதுக்காக அதோட வயிற்ற காலி பண்ணிட்டு இருக்குது, அதனாலதான் மற்றதை சாப்பிடாம உன்னை சாப்பிட்றதுக்காக இடம் கொடுத்து வச்சுட்டு இருக்குது. உன் கூட படுத்து இருக்குது அப்படின்னா கேட்டிருக்காரு, அது உன் கூட ஸ்ட்ரெயிட்டா படுக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா என்னோட ஃபுல் லென்த்துக்கு ஸ்ட்ரெயிட்டா அப்பப்போ படுக்குது அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, அது உன்னை அளந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னுடைய பாவம் உன்னை அளக்கும், யோ சிங்கிள் மெஷரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாம்பு அந்த அம்மாவுக்கு நேரா படுத்துது. எப்ப இந்த பாம்பு உன்னோட சைஸுக்கு ஈக்குவலா வருதோ, எப்ப இது உன்னை விழுங்குற அளவுக்கு வருதோ, அந்த சைஸுக்கு அது வரும்போது, அந்த கெப்பாசிட்டி அதுக்குரிய இடம் அதோட வயிற்றுல கிடைக்கும் போது அப்ப உன்னை இது இரையாக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா ஷாக் ஆயிருக்காங்க. அந்த பாம்பு அவங்க மேலே கீழே ஊர்ந்து வந்தது, அவங்கள சுத்தி பார்த்தது எல்லாமே அவங்கள மெஷர் பண்ணுது. இவங்க எந்த விதத்துல என்ன அட்டாக் பண்ண முடியும், இவங்க நான் சுத்தும் போது எந்த மூலமா என்ன அட்டாக் பண்ணுவாங்க, எங்க எல்லாம் நான் இவங்களை போட்டு முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கூடவே இருந்து அந்த பாம்பு இவங்களை முழுக்க முழுக்க அளவெடுத்துட்டு இருந்திருக்குது. இதுதான் பாவத்தினுடைய தன்மை. உன் பாவம் உனக்குள்ள இருக்கும்போது அதை நான் விடமாட்டேன், லைட்டா தானே அப்படின்னு கூட வச்சு உரம் போட்டு வளர்க்கும் போது உன் பாவம் உன்னை அளக்கும். யோ சின் வில் மெஷர் யூ. உன் கூடவே இருந்து எப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உன்னை மிஞ்சி அது மேல பெருசா வளர்ந்து நிற்கும் போது உன்னை அதை முழுங்கிடும். அப்ப உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த பாவத்துக்கு நாம இரையாயிடுவோம். அதனாலதான் சொல்றது, சின்ன அளவுல இருக்கும் போதே அதை வேரோட கிள்ளி எறியணும் அப்படின்ட்டு நாம சொல்றது. பொதுவாக தியான இல்லங்கள்ல நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க, கவுன்சிலிங்கா இருக்கலாம், கொஞ்சம் லைட்டா தானே அப்படின்னு விட்டுறதுதான் பெரிய விஷயமாக கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ஷனாக மாறி கடைசியில் நாம அந்த பாவத்துக்கு பலியாகிற மாதிரி ஒரு அடிக்ஷனுக்குள்ள போய் அந்த ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம டீப்பா போயிடுவோம். ஆக ஒரு பாவம் அப்படின்னு நமக்குள்ள இருக்கும்போது அது ஆரம்பத்துல முளையில இருந்தே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரு கெட்டது நமக்குள்ள இருக்கும்போது அது அப்பவே நாம வேரோட தூக்கி போடணும். இதுக்கு நமக்கு ஆண்டவருடைய அருள் கண்டிப்பா தேவை. இறைவார்த்தையில நாம பாக்குறோம், 1 பேதுரு 5:8 பேதுரு நமக்கு சொல்றாரு, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. உன் எதிரியாகிய அழகை, உன் எதிரியாகிய அழகை பார்த்துக்கோங்க. உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது அப்படின்ட்டுதான் இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்படுது. இந்த அழகைங்கிறது சிங்கம் எப்படி இறைய தேடி தேடி அலையுதோ, நம்ம கிட்ட எந்த ஒரு வீக்னஸ் இருக்குதுன்ட்டு தான் பிசாசு பார்த்துட்டு சாத்தா நம்மளை துரத்தி வருவான். இந்த சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சின்ன கெட்ட வார்த்தை தானே அப்படின்னு இருக்கும்போது அது பேச பேச பழக்கமாய் அது நம்மளுடைய இயல்பாக மாறி போயிடும். சின்ன விஷயம், லைட்டா அதை என்னைக்காவது தானே ஸ்மோக் பண்ற அப்படின்னு சின்ன பாவமா இருக்கும்போது எப்படி பாவம் எல்லாமே ஒவ்வொன்றுக்கு கொண்டு கனெக்டடா இருக்குதோ, அது போல ஒரு சின்ன பாவம் மற்ற பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு பாவம்னா இந்த பாவத்தோடு நாம் நிற்க மாட்டோம், அதோட கனெக்டட் சின்ஸ் நிறையா இருக்கும். இப்போ ஸ்மோக் தானே பண்றேன் அப்படி, இல்லை சின்ன வார்த்தை தானே பேசுறேன் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயம் அப்படியே பெரிய விஷயமாக வளர்ந்து நிற்கும். அதனாலதான் சொல்றது, இந்த அழகைக்கு இடம் கொடுக்காம நாம ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை தேடணும். இந்த முளையிலிருந்தே அந்த பாவத்தை நாம கிள்ளி எறியறது ரொம்ப அவசியமா இருக்கு. நானும் கரெக்டா இருப்பேன், இந்த லிமிட்டோட நான் நிறுத்திப்பேன், நானும் தப்பே செய்ய மாட்டேன், அந்த பொண்ணுகிட்ட அந்த பையன்கிட்ட நான் கொஞ்சம் லைட்டா ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கேன், நாங்க அப்பப்ப வெளியெல்லாம் தனியா போவோம், நாங்க தனியாலாம் இருப்போம், நாங்க எந்த தப்புமே செய்ய மாட்டோம், இந்த லைட்டா தான் நான் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுறேன், லைட்டா தான் ட்ரிங்க்ஸ் பண்றேன், இப்படி இந்த லைட்டா அப்படின்னு நான் சின்ன விஷயம் இதோட நான் நிறுத்திப்பேன், நல்லா விழவே மாட்டேன், இல்ல நான் ரொம்ப ஹோலியான பர்சன், நான் ரொம்ப ஹோலியா தான் பழகுவேன், எல்லாரையுமே நான் அப்படியே என்னுடைய பிள்ளைங்களாக இல்லை கூட பிறந்தவங்களா மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்கிற, நான் கரெக்டா இருப்பேன் அந்த மனநிலையில் இருக்கும்போது தான் நமக்கு ஃபாலே இருக்கு. எனி டைம் தெர் இஸ் அ ஃபால். நம்ம எப்பனாலும் விழலாம் அப்படிங்கிற நம்முடைய அந்த ஹியூமன் வீக்னஸை நம்ம எப்போ அக்னாலேஜ் பண்றோமோ அப்பதான் நம்மளால அந்த பாவத்திலிருந்து விலகி இருக்க முடியும். அதான் சொன்னது, டெம்டேஷன்ல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. நான் கரெக்டா இருப்பேன் நம்ம எப்போ இந்த ப்ரைட்ல நிக்கிறோமோ அப்பதான் நாம விழுவோம். எப்போ இந்த ப்ரைட்ல இருந்து நாம கொஞ்சம் கீழே இறங்கி தாழ்ச்சியோட ஆண்டவரை நோக்கி பாக்குறோமோ, நானும் பலவீனமானவன் தான், நானும் பாவத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த பாவத்தை இருந்து நாம விலகி இருக்கோமோ அப்பதான் நம்மளால அந்த பாவத்துக்குள்ள விழாம அதுக்கு நாம அடிமையாகாம இருந்து நம்மளால அதுல இருந்து தப்பிக்க முடியும். சீராக்கின் ஞானம் 21:1-3 வரை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, தனியா கூட உட்காந்து படிங்க. குழந்தாய்
பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். நெறிகேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை. அதன் காயங்கள் ஆறமாட்டா. பாவத்தினுடைய விளைவு அதுதான். எந்த ஒரு பாவமுமே நமக்குள்ள இருந்து போனாலும் அதனுடைய ஸ்கார், அது நமக்குள்ள விட்டு போற அந்த தழும்புகள் கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கும். ஆண்டவரால் மட்டும்தான் முழுமையான விடுதலையை, முழுமையான சுகத்தை தந்து நம்ம அதுல இருந்து மீட்டெடுக்க முடியும். அதுக்கு நாம ஒத்துழைக்க, நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாம, நாம சம்மதம் கொடுக்காம ஆண்டவரால் எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு மாற்றமுமே நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கும். நாம எப்ப வேண்டான்னு தீர்க்கமா முடிவு செய்யறோமோ அப்பதான் நம்மளால பாவத்திலிருந்து விடுபட்டு அதுல இருந்து வெளியே வர முடியும். இந்த பாவத்தினுடைய பாதிப்பு என்ன, இதனுடைய விளைவுகள் என்னென்ன? the worst scenario of sin அப்படின்னு நாம பார்த்தோம்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போவோம், தூய ஆவியானவரை இழந்து போவோம். திருப்பாடல் ஆசிரியர் பாடுறாரு, do not cast me away from your presence, do not take your Holy Spirit away from me. உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம விலகி போவோம். ஆண்டவருடைய பிரசன்ஸ் இல்ல, லாஸ் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் காட். அதுதான் நரகம். நரகத்துல ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய உடனிருப்புங்கிறது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இதுதான் பாவத்தினுடைய விளைவு. அடுத்ததாக தூய ஆவியானவரை இழந்து போவோம். இந்த உலகத்துல நாம நல்ல மனிதர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையினுடைய நிறைவை அடைவதற்கு, முழுமையான சந்தோஷத்தை, முழுமையான அமைதியை நாம பெற்றுக்கொண்டு மனநிறைவுள்ள கிறிஸ்தவர்களாக, மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை நாம வாழறதுக்கு தூய ஆவியானவர் நமக்கு தேவை. இந்த தூய ஆவியானவரை நாம இழந்து போவோம். இதுதான் பாவத்தினுடைய தன்மை. இந்த உடல் தூய ஆவியானவர் குடிக்கொள்ளும் கோவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆண்டவருடைய ஆவியானவர் குடிக்கொள்ளுற நம்முடைய உடலாகிய இந்த கோவிலை நாம மறுபடியும் பாவத்தை கொண்டு நாம தீட்டுப்படுத்தும் போது ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போவார். நாமளே ஆவியானவரை வேண்டாம் நம்ம ஒதுக்கி தள்ளுறோம். நாம ஏற்கனவே தூய ஆவியானவரை பத்தி பெந்தகோஸ்து பெருவிழால பார்த்திருக்கோம். தூய ஆவியானவரை புறந்தள்ளி நம்முடைய மனித நாட்டங்களுக்கு, ஊனியல்வினுடைய தேவைகளுக்கு நாம இடம் கொடுக்கிறது, த அபியூஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இது எல்லாமே நாம ஆவியானவருக்கு எதிராக செய்யற பாவம். ஆக நம்முடைய பாவத்தினுடைய அந்த மோசமான விளைவு, the worst consequence of our sin is that we will have the absence of God, we will have the loss of presence, அடுத்தது loss of the Holy Spirit. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போவோம், தூய ஆவியானவரை இழந்து போவோம். இதுதான் பாவத்தினுடைய மோசமான விளைவு. இந்த ஆண்டவர் நம்ம கூட இல்லை, நமக்கு ஆவியானவர் கூட இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நமக்கு இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறைவும் முழுமையும் இல்லாம இருக்கோங்கிறதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். எவ்வளவுதான் குடிச்சாலும் சரி, எவ்வளோ ஸ்மோக் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் கூட பழகினாலும் சரி, எத்தனையோ பாவ உறவுகளை தேடி போனாலும் சரி, எத்தனை பொருளை திருடி பொருளை சேர்த்துக்கிட்டா சரி, பீரோ ஃபுல்லா நகை வாங்கி போடலாம், சாரியா குவிச்சு வைக்கலாம், எவ்வளவுதான் சேர்த்து சொத்தை குவிச்சு வச்சாலும் மனசு திருப்தி இல்லாம, ஒரு நிறைவடையாம தேடி மனசு அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த கிரேவிங்னு சொல்லுவோம். அந்த பாவத்தினுடைய தன்மை, இந்த அடிக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக கிரேவிங் இருக்கும், இந்த அலையிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இருக்கிறது பத்தாம இன்னும் தேடி மனசும் உடம்பும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நிறைவடையாமை, எப்போ ஆண்டவர் நமக்குள்ள இல்லையோ, ஆண்டவருடைய அன்பினால நம்ம நிரம்பப்படலையோ, தூயாவியானவர் நமக்குள்ள செயல்படாத மாதிரி நம்ம தடுத்துட்டு இருக்கோமோ, நமக்குள்ள தூயாவியானவர் ஆக்டிவா இல்லையோ, நாம அப்ப எந்த ஒரு நிறைவும் இல்லாம எதாவது தேடி நாம ஓடி அலைஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் பாவத்தினுடைய அந்த மோசமான விளைவுங்கிறது. சோதனையே இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லா விதமான டெம்டேஷன்ஸும் எல்லாருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஏதோ விதங்கள்ல, பல விதங்கள்ல சோதனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம் ஏற்கனவே பார்த்தது போல பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் எவ்வளோ அபியூஸ்குள்ளாகிறாங்க. ஈவன் பிரதர்ஸ் கூட ஏதாவது ரீஜென்சிக்கு வெளியே பணி செய்யறதுக்கு, அவங்களுடைய ட்ரைனிங்காக அவங்க வெளியே போறப்ப சிலர் ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. அவங்க ஷேர் பண்றது உண்டு. இதை பசங்கனால, ஜென்ஸ்னால வெளியே சொல்லவும் முடியாது. பொண்ணுங்க வந்து வழிஞ்சு பேசுறது, தொட்டு பேசுறது, தேவையில்லாம டச் பண்ணி பேசுறது, அவங்க அது எதுவுமே பண்ண முடியாம, ஜனங்கங்கிறனால காமிச்சிக்கவும் முடியாம, யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றதும் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க உள்ள இரிட்டேட் ஆவாங்க. இது போக ஈவன் கன்ஃபெஷன்ல உட்கார்ற குருக்கள் கிட்ட கூட தேவையில்லாத விஷயங்களை சொல்றது, தேவையில்லாததை பேசுறது, அசிங்கமானது சொல்றது, இந்த மாதிரி நிறைய அபியூசஸ்
எல்லாருக்குமே இருக்குது தான் டெம்டேஷன்ஸ், எல்லாருக்குமே இருக்குது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஸ்ட், ஒரு ரொம்ப யார்கிட்ட சொல்றேன்னு தெரியாம வாய் விட்டு பேசும்போது சொல்லிட்டாரு. ஒரு லேடி கன்ஃபெஷனுக்கு வந்தவங்க, அவர் சின்ன சாமியார், அப்பதான் அவருக்கு ஒரு 35 வயசு என்னவோ இருக்கும். அந்த அம்மா ரொம்ப பெரியவங்க, ஒரு 60 இயர்ஸ் பக்கம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. 60 வயசு பக்கம் இருக்காம 35 வயசு பக்கம் இருக்கிற அந்த ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷனுக்கு வந்துட்டு, ஃபாதர் எனக்கு உங்களை பார்த்தாலே என் கணவர் ஞாபகமா இருக்கு, அவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு உங்களை பார்க்கும்போது அவ்வளோ டெம்டேஷனா இருக்குன்னு ஏதோ பேசியிருக்காங்க கன்ஃபெஷன்ல உட்காந்துட்டு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. குருக்களும் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எவ்வளோ முக்காவாசி குருக்கள் இதை ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எக்ஸப்ஷன்ஸ் நமக்கு தெரியாதவங்க அப்படின்ட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சிலது ஏதாவது மாட்டிக்கிறது, வெளியே வர விஷயங்களும் எத்தனையோ இருக்குது. வெளியே தெரியாத சொல்லப்படாத விஷயங்களும் குருக்கள் செய்யற தவறுகள் அப்படின்ட்டு எத்தனையோ இருக்குது. கன்ஃபெஷனுக்கு போற பிள்ளைங்களை மிஸ்யூஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கிறது அங்கங்க ஒரு சில ரேரா இருக்குது தான். எல்லாத்துலயுமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சோதனைக்கு உட்படாதவங்களும் யாரும் கிடையாது, சோதனைகளை வெல்ல முடியாதவங்க, ஓவர் கம் பண்ணாதவங்கன்ட்டும் யாருமே கிடையாது. இந்த டெம்டேஷன்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது போல இந்த கிரேவிங்ஸ் அப்படின்னு நாம சொன்னோம் இல்லையா, இந்த அலையிறது, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் அர்ஜ், ஒரு சின் இல்லை ஒரு டெம்டேஷன் வரும்போது அதுக்குள்ள எவ்வளோ சீக்கிரம் அந்த பாவத்துக்குள்ள விழுந்துடுறோம், இல்லை எவ்வளோ அந்த அளவு அதை விட்டு நம்ம விலகிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது. அந்த அடிக்ஷனுங்கிறது என்ன, அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டிங் இருக்கும். யூஸ்வலி இந்த புதுசாக ஃபாஸ்டிங் இருக்கவங்க, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கவங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும். அப்போதான் திடீர்னு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ மைண்டில் ஞாபகம் வந்துட்டு போகும், ரொம்ப டயர்ட் ஆகுற மாதிரி இருக்கும், ஏதாவது இப்பவே சாப்பிடணும் போல இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கோன்னு வச்சுக்கலாம். அப்போ திடீர்னு வந்து கேரட் அல்வா ஞாபகம் வருது, எனக்கு கேரட் அல்வா சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு அர்ஜ் கிரியேட் ஆகுது. இல்லை ரசகுல்லா ஞாபகம் வச்சு, எனக்கு இந்த ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். அது இப்போ ரசகுல்லா அப்படின்னு பார்த்தோம்னா அது பார்க்க அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும், பார்க்கவே அழகாக அப்படியே ஸ்மூத்தாக ஒரு ஜூஸியாக இருக்கும், ப்ரெஸ் பண்ண ஃபுல்லாக ஜூஸியாக இருக்கும், வாயில் போட்டு அப்படியே அந்த ஜூஸ் கரைஞ்சி உள்ளே போகும், அப்படியே அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரசகுல்லாவுடைய நேச்சர் வந்து அப்படிதான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபாஸ்டிங் அப்போ இந்த ரசகுல்லா ஞாபகம் வருது. இப்போ அடிக்ஷனை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, இப்போ ஃபாஸ்டிங்ல இருக்க ஒருத்தங்களுக்கு இந்த ரசகுல்லா ஞாபகம் வருது, அது அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ரசகுல்லா ஞாபகம் வந்த உடனேயே வந்துட்டு, இல்லை எனக்கு இப்போ உடனே அதை சாப்பிடணும் அப்படின்ட்டு தேடி போய் அதை வாங்கி சாப்பிடுறது, இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இது வந்துட்டு வெரி சிவியர் அடிக்ஷன். இதே வந்துட்டு என்னடா பண்றது, ஃபாஸ்டிங் இருக்கோமே அப்படின்ட்டு எப்படா ஃபாஸ்டிங் முடியும்னு டைம் முடியறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறது, எப்படா முடியும் நம்ம உடனே போய் ரசகுல்லா சாப்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி காத்திருந்து தேடி போய் இப்படி பிளான் பண்ணி போய் சாப்பிட்றது, இது வந்து சிவியர் அடிக்ஷன். முதல்ல சொன்னது வெரி சிவியர் அடிக்ஷன், உடனே இப்பவே அப்படிங்கிறது வெரி சிவியர் அடிக்ஷன். காத்துட்டு இருக்கிறது எப்படா கிடைக்கும் அப்படின்ட்டு அது வந்து சிவியர் அடிக்ஷன். இதே வந்துட்டு அப்போ சரி அப்போதைக்கு கிடைக்கல, ஃபாஸ்டிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே ஒன்று அடுத்த நாளோ இல்லை அடுத்து கொஞ்ச நேரத்துலையோ அப்படி நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நெக்ஸ்ட் டே இல்லை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாஸ்டிங் முடிஞ்ச அப்புறம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு அது வந்து ஓகேன்னு சொல்லலாம். எப்போ வந்துட்டு இந்த ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு இந்த ரசகுல்லாங்கிறது மைண்ட்லயே இருக்குது, எப்படா கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டே இருந்து கிடைக்கிறப்ப வந்துட்டு போயிட்டு பிளான் பண்ணி அந்த தேடி அந்த இடத்துக்கு போய் வாங்குறது, கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்றதுன்னா இட் இஸ் ரியலி ஃபேர். இதே வந்துட்டு அந்த கண்டிப்பா நினைச்சா உடனே கூட கிடைக்கும், இல்லை பக்கத்துலயே தான் இருக்கு, இல்லை ரூம்லயே தான் அந்த ரசகுல்லா இருக்குது, இல்லை பக்கத்து கடையில இருக்கு, அடுத்த நாள் இல்லை அடுத்த 2 நாள் கழிச்சு போக வர வழியில கூட அந்த ரசகுல்லா கண்டிப்பா கிடைக்கும். ஆனாலும் கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 2 வாரம் கழிச்சு, இல்லை 1 மாசம் அப்படின்னு எந்த அளவுக்கு நாம் அதை போஸ்ட்போன் பண்றோமோ, அந்த ஒரு அர்ஜ், அந்த இன்டென்சிட்டி ஆஃப் அர்ஜ் எந்த அளவுக்கு நம்மளால அதை தள்ளி போட முடியுதோ, போஸ்ட்போனிங் ப்ளஷர், இதுதான் வந்துட்டு த பெஸ்ட் ஆர் எக்ஸலண்ட் அப்படின்னு நாம சொல்ல முடியும். உடனே வேணும், இப்பவே வேணும் அப்படின்னு இல்லைன்னா பிளான் பண்ணி பண்றது
வெயிட் பண்ணி இது பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். இல்லை மைல்டு அந்த மாதிரி, வெரி சிவியர் மைல்டு, இல்லை ஓகே அப்போ வெரி குட், அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். இப்படி தான் நம்ம இந்த இன்டென்சிட்டியை நம்ம மெஷர் பண்ண முடியும். நீங்கள் எந்த அடிக்ஷன்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இருக்க அடிக்ஷன் எந்த விஷயமாகவும் இருக்கலாம். ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறது, இல்லை ஒரு கோபம் இருக்குது, அப்படியே அந்த வார்த்தை வருது, இல்லை சிஸ்டர் சொன்னாங்களே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதுவும் ஒரு அடிக்ஷன் தான் அப்படின்ட்டு, அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது இட் இஸ் ரியலி குட். இல்லை என்னால் அது பேச முடியாது, நான் பேசினாதான் எனக்கு ஒரு ப்ளஷர், ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும், அப்போதான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் எப்படியும் பேசிடுறது, அதுதான் என்னோட நேச்சர் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஊறி போனது, பழகி போனது நம்மளால விட முடியாது, இது தவிர்க்க முடியாது அப்படின்னு இருக்கிறது. இது பேர் தான் அடிக்ஷனுங்கிறது. எந்த அளவுக்கு நாம் அதை போஸ்ட்போன் பண்ணுறோமோ, போஸ்ட்போனிங் ப்ளஷர் சைக்காலஜியில் இதுதான் நான் சொல்லுவோம். ஒரு அடிக்ஷன் இருக்குதுன்னா போஸ்ட்போனிங் ப்ளஷர், எந்த அளவுக்கு அதை நம்மளால் தள்ளி போட முடியும் அப்படிங்கிறது தான் ஹியூமன் ஸ்ட்ரென்த், இல்லை நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த வாயில் இருக்குது, இல்லை வயிற்றுல, இல்லை கண்ணில் பார்க்குறதுல, ஸ்மெல் பண்ணுறதுல, இந்த மாதிரி நம்ம ஐம்புலன்களில் கேட்குறதுல, சிலருக்கு கெட்ட விஷயங்களை கேட்குறது அது கூட அடிக்ஷனாக இருக்கும். அதை கேட்குறதுல ஒரு என்ஜாய்மெண்ட், கெட்ட வார்த்தைங்களை கேட்குறது, அசிங்கமான விஷயங்களை, மற்ற தேவையில்லாத தப்பான விஷயங்களை கேட்கறது, இதில் அடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஐம்புலன்கள் மூலமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். எனக்கு இங்கே தான் டெம்டேஷன் இருக்குது, இங்கே தான் இருக்குன்னு. ஆக்சுவல் டெம்டேஷன் அப்படிங்கிறது, இந்த அடிக்ஷனுங்கிறது இங்கே பிரெயினில் டோபமின்ன்ற ஹார்மோன் இருக்கும், அதுதான் ப்ளஷர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏர்ஜ் நம்ம கிரியேட் ஆகுது, ஒரு கிரேவிங் நமக்கு இருக்குது, ஒரு விஷயத்துக்கு அலையிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு உடனே அந்த கிரேவிங்கை கிரியேட் பண்ணி அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த இமீடியட்டாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரிலாக்ஸேஷன், ஒரு ப்ளஷர் நமக்கு கொடுக்கறது அந்த ப்ளஷர் ஹார்மோன். அதுக்குன்னு கடவுள் நமக்கு கொடுத்தது, இது நல்ல விஷயத்துக்காக ஆண்டர் நமக்கு கொடுத்தது. நம்ம ஏதாவது சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணுறதுக்கு, இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு, பழகிறதுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உணர்ந்து அனுபவபூர்வமாக நம்ம இயற்கையை, ஆண்டவருடைய படைப்பை அனுபவிக்கிறதுக்கு, இல்லை கணவன் மனைவியினுடைய அந்த உறவை, தாம்பத்தியத்தை பிளஸ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய அன்பினுடைய உச்சக்கட்டத்தை அவங்க முழுமையாக அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது அப்படின்றது இந்த ப்ளஷர் ஹார்மோன், இந்த டோபமின். இதுதான் இத்தனை வேலையுமே செய்யறது. இதுதான் இந்த அடிக்ஷனுக்கு காரணமா இருக்கிறது. இப்போ ஒரு அடிக்ஷன் நம்ம கிட்ட இருக்குது, அது நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்னால நாம கடந்து வந்த அனுபவங்கள், இல்லை நம்மளை யாராவது அந்த ஒரு விஷயத்த பழக்க வச்சு, இல்லை நம்மளா பார்த்து பழகின விஷயங்கள், நம்மளா விரும்பி தேடினது, இல்லை யார் மூலமாவது நமக்குள்ள திணிக்கப்பட்டு பழக வைக்கப்பட்டது அப்படியாகவும் இருக்கலாம். இல்லை நம்முடைய முன்னோர்கள் மூலமாக, நம்முடைய ஜெனட்டிக்கலி நம்ம உடல்ல இருந்து பல தலைமுறைகளாக டிஎன்ஏலேருந்து கனெக்ட் ஆகி வர அந்த ஜெனட்டிக் பிஹேவியர்ஸ், அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் பிஹேவியர்ஸ், அந்த மாதிரி கூட அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த ஒரு பழக்கமே இல்லை, அந்த ஒரு சூழ்நிலை இல்லை, ஆனாலும் அதில் ஒரு ப்ளஷர் கிடைக்குது, அதை தேடி தேடி போய் ஒரு கிரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது, அந்த ஒரு ப்ளஷர் நீட். இது நம்ம ஃபோர் பேரண்ட்ஸ்லேருந்து வரலாம், இல்லை இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் இருக்கலாம். இது பயாலஜிக்கலாகவும் இருக்கலாம், சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கவுன்சிலர் கிட்டேயோ, சம்மந்தப்பட்ட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டேயோ நம்ம பேசும்போது, அவங்க யாராவது டீல் பண்ணும்போது தான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லை தானாகவே புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ இதை கேட்கறதுனால கூட ஒரு சிலர் கொஞ்சம் யோசிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம இதுதான் காரணம், இல்லை இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற இந்த அவேர்னஸ் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அதுதான் நமக்கு வர இந்த ஹீலிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்போ நாம அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிறோமோ, அக்னாலேஜ் பண்ணிக்கிறோமோ, ஆமா என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, இந்த வீக்னஸ் இருக்கு, இதனாலதான் அப்படிங்கறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, அப்பதான் நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும். இந்த மாதிரி பாவங்கள், பழக்க வழக்கங்கள், சின், அடிக்ஷன், இது எல்லாமே நாம பேசுறது இது வரைக்கும் பார்த்தது போல வெறும் இந்த ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, இல்ல இந்த தப்பான படங்களை பார்க்கறது, அநியாயத்துக்கு ஓவரா மொபைல் யூஸ் பண்றது, இல்ல அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது, கண்ட்ரோல் பண்ண முடியாம டாக்டர் இது சாப்பிடாத, டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் குறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாலும் அந்த அளவு கண்ட்ரோல் இல்லாம ஒரு கிரேவிங்கோட சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது மட்டும் சின் இல்ல வீக்னஸ் இல்ல அடிக்ஷன் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. மற்றவங்களோட டைரியை அவங்களுக்கு தெரியாம படிக்கிறது, ஒருத்தரோட பர்சனல்ஸை அவங்களுக்கு தெரியாம அவங்க மொபைலை எடுத்து பார்க்கறது, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஓகே, மற்றபடி தேவையில்லாமல் அந்த ஒரு மற்றவங்க பர்சனல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க டைரி எடுத்து படிக்கிறது, அவங்களுக்கு தெரியாமல் இந்த மொபைலை நோண்டுறது, இல்லை ஒருத்தரோட பர்ஸை செக் பண்ணுறது, அப்புறம் ஒட்டு கேட்குறது,
யாருக்கும் தெரியாம மறைஞ்சு நின்று எதையாவது விஷயங்களை பாக்குறது, இல்ல ஒருத்தர் ட்ரெஸ் பண்றது அவங்களுக்கு தெரியாம பாக்குறது, கொஞ்சம் ட்ரெஸ் விலகினாலோ இல்ல யாராவது ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலோ அதை ஊத்து பார்த்து அதுல கிடைக்கிற ஒரு ப்ளஷர், இல்ல மற்றவங்களோட பேரை கெடுக்கிறது, இல்ல மற்றவங்களோட குடும்பம் ஏதாவது கெட்டு போச்சுன்னா, யாராவது குடும்பத்துல ஏதோ பிரச்சனை கஷ்டம் ஒண்ணு, அவங்க பிள்ளை வேலை கிடைக்காம ஃபாரின்ல திரும்பி வந்துட்டான் அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு சொல்லும்போது அதுல ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறதோ வந்துட்டானா அவ்வளவுதானா அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறது, மற்றவங்க கெட்டு போகணும் இந்த மாதிரி கெட்டது தேடுறது, சில குடும்பங்களை கெடுக்கிறது, மற்றவங்களோட பேரை கெடுக்கிறது, ஒருத்தரை பத்தின பர்சனல்ஸ் நம்ம கிட்ட எதையாட்டையும் சொல்லிடாத பர்சனல் அப்படியே அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது அதை போய் மற்றவங்க கிட்ட போய் உளறி வைக்கிறது, இது எல்லாமே இந்த டோபமினோட கனெக்ட் ஆனது. இந்த காசிப்ஸ் இது எல்லாமே ஒரு ப்ளஷர் கிரியேட் பண்ணும். மற்றவங்க ஏதாவது கெட்டது நடந்து அதில் சந்தோஷப்படு, இதெல்லாம் ஒரு சாடிஸ்டிக் நேச்சர். இதெல்லாம் ஒரு ஹியூமன் வீக்னஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படியும் கூட நம்ம சொல்லலாம். இல்லை ஜெனட்டிக் ரீசனா, இல்லை அவங்க வளர்ந்து வந்த விதம், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பழக்க வழக்கங்கள், இதனால சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அதனாலும் கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நமக்குள்ள, எத்தனையோ நமக்கு தெரியாம இந்த ஆண்டவருடைய நீதிக்கும் மனித மாண்புக்கும் விரோதமாக நம்ம செஞ்சுட்டு இருக்க பாவங்கள் எத்தனையோ இருக்கு. நம்ம அதை ஒரு அசால்ட்டா நினைச்சுக்கிறோம். மற்றவங்க அதை பாவத்தை பண்ணிட்டாங்கன்னா நாம அதை பெருசா அதை பேசுறது, அதை பெரிய ஜட்ஜ் பண்ணி அவங்க ஒரு மோசமானவங்களா பாக்குறது, அதுவே ஒரு பெரிய பாவம் தான். இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணாம நாம பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள். இது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு உணர்த்துவாரு. பாத்தியா நீ சந்தோஷப்படுற, பாத்தியா நீ தேவையில்லாம அவங்க விஷயத்துல நீ தலையிடுற, பாத்தியா நீ இந்த ஒட்டு கேட்டிருக்க, அவங்களுக்கு தெரியாம நீ இதை பண்ணிருக்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த மாதிரி இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உணர்த்துவாரு. இதெல்லாம் இந்த பிளஷர் ஸ்டிமுலேட் பண்ற இந்த ஹார்மோனுடைய அதனுடைய வேலை. இந்த ஹியூமன் வீக்னஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அல்ப சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த விஷயங்கள்ல ஒரு சந்தோஷப்பட்டு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதை நாம எடுத்துக்கிட்டு ஒரு பெருசா இதை சாதிச்சிட்ட மாதிரி நம்ம நினைச்சுக்கிறது, இதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும் தான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வெளியே இருந்து சொல்லலாம், புனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்து சொல்லலாம். நான் என்னோட லைஃப்ல இருந்து சில எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுறேன். ஏன்னா நானும் எல்லார போல ஒரு சக மனுஷி தான். இதே உலகத்துல நானும் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பிள்ளை தான், ஒரு சாதாரண பிள்ளை தான். எல்லா பிள்ளைங்க மாதிரி தான் நானும் படிச்சு வளர்ந்து வந்தது. எல்லாமே என்னோட இந்த ரியல் டைம் லைஃப் எக்ஸாம்பிளா என்னையே ஒரு ஸ்பெசிமென்னா வச்சு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த டாக்கோட. நான் காலேஜ் படிக்கும்போது அப்போதான் நான் சொல்லியிருந்தேன், அப்போதான் நான் இந்தியாவுக்கு வந்திருந்தேன். இங்கே எங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு, அந்த பிள்ளையும் ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளை தான். அந்த பிள்ளை ஒரு 17 வயசு இருக்கும். அந்த பிள்ளை கன்சீவ் ஆயிட்டா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்திருக்கு. அவள் கொஞ்ச நாளாக டயர்டாக படுத்துக்கிறது, அவள் பேக்கில் பிள்ளைங்க தேடி கண்டுபிடிச்சி அபார்ஷன் டேப்லெட்ஸ் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவள் சாப்பிட்ற அந்த மாதிரி இதெல்லாம் போக அந்த பிள்ளையோட டைரியை எடுத்து படிச்சிருக்காங்க. அந்த பிள்ளை ஏதோ ட்ரஸ்ட்டில் வச்சுட்டு போயிருக்கா டைரியை. அந்த பிள்ளைக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அந்த டைரியை படிச்சுட்டாங்க. அதில் அந்த பிள்ளை எல்லாத்தையும் எழுதியிருக்கா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், இப்படி அபார்ஷன் பண்ணிட்டு வந்தேன், இப்படி தப்பு பண்ணிட்டு அப்படின்னு ஏதோ புலம்பி அதில் எழுதியிருக்கா. இந்த பிள்ளைங்க படிச்சுட்டாங்க. இது நிறைய இந்த பேச்சு இங்கே பாரு அங்கே தான் டைரி இருக்குது, படி, இங்கே தான் வச்சுருக்கா, படி படி அப்படின்னு நிறைய நாள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லை வேண்டாம், அது நம்மளை நம்பி தான் டைரி வச்சிருக்கா, செய்யக்கூடாது, நீங்கள் பார்த்தது கூட தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஜடை பின்னிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன், கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் ஜன்னல்ல பார்த்துட்டு. அப்போ திடீர்னு இங்கே பாரு அப்படின்னா நம்ம பாருன்னா டக்குன்னு பார்ப்போம். எடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஐ எம் ப்ரெக்னென்ட். எனக்கு அப்படியே உடம்பே கூசிருச்சு அதை பார்த்து. சி அப்படின்னு நான் திரும்பிட்டேன் அந்த நிமிஷம். தயவு செஞ்சு கொண்டு போயிட்டு காட்டாத அப்படின்ட்டு. டைரியை படிக்கிறது தப்பு, இது சின்ன வயசுல வீட்டில் சொல்லி கொடுத்தது. நானும் அந்த வயசுல சின்ன பிள்ளை தான். அப்போ அது தப்புன்னு எனக்கு தெரியும். என்னால் என்ன அந்த இடத்துலனா என்னுடைய ஃப்ரெண்டை என்னால் அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சவளாக என்னால் அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அவள் இடத்துல இதுதான் எம்பத்தின்னு நாம பேசுனது. அவங்க இடத்துல யோசிக்கும் போது ஒருவேளை இது எல்லாருமே பார்த்துட்டாங்க, படிச்சுட்டாங்க, இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவ எப்படி ஃபீல் பண்ணுவா, நம்மளை நினைச்சுதானே இந்த டைரிங் வச்சிருக்கா, இந்த மாதிரி இத்தனை தாட்ஸ், உடனே அதை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இல்லை நீ படி, அவ இங்கதானே வச்சுட்டு போயிருக்கா, நம்ம எல்லாம் படிப்போம்னு தெரிஞ்சுதானே வச்சிருக்கா, அந்த மாதிரி சொல்லும் போதும் அதுக்கு அவ இருக்கும்போது நம்ம பண்ண, அவ இல்லாதப்ப நாம பண்ணுறது தப்பு அப்படின்னு அந்த நிமிஷத்துக்கு நான் அதோட அப்படியே தள்ளிட்டு அதை விட்டுட்டு
இதுதான் மக்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆண்டவரோட பிள்ளைங்களாக ஒருவேளை இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தாலும் கூட அதை நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்றது, அதுதான் அவங்களுடைய பேரை கெடுக்கிறதுங்கிறது. அவங்களுடைய பர்சனல்ஸ் அவங்களே நம்மள்ட்ட ஷேர் பண்றது, அந்த சீக்ரெட்ஸையும் சரி, அதுவும் நம்மள்ட்ட வெளியே போகக்கூடாது. நாமளாவே தெரிஞ்சுக்கிட்டதும் கூட நாமளே அவங்க கிட்ட போய் பர்சனலா பேசி வேணும் ஏதாவது தீர்வு கொண்டு வர, இல்லை அவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர மற்றவங்க கிட்ட எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அதை இல்லை நாமளே அதை தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த படிக்கிறது, இதுவும் நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வீக்னஸ். அதை நம்மளை சந்தோஷப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை நாம அந்த இடத்துல காயப்படுத்துறோம். இதுதான் மனித மாண்புக்கு விரோதமாக நாம செய்யற பாவம் அப்படின்ட்டு நாம ஸ்டார்டிங்லேயே பாவம் அப்படின்னு நாம பார்த்தோம். நாம தேடி போய் செய்யறது மட்டும் கிடையாது, இன்னொருத்தருடைய பாவத்தை பெருசுப்படுத்தி அவங்க நம்ம அசிங்கப்படுத்துறது, அவங்க நாம தீர்ப்பிடுவதும் இதுவும் ஒரு விதமான பாவம் தான். ஆண்டவரோட பிள்ளைங்களை அந்த இடத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உணர்த்துவார். என் விஷயத்துல இது பொண்ணுங்களுக்குள்ள லேடிஸ்குள்ள இருக்கிற ஒரு நார்மலான காமனான ஒரு நேச்சர். அவ லைஃப்ல என்னாச்சு, இவங்க வீட்டுல என்ன பிரச்சனையாச்சு, அவங்களுக்கு என்னாச்சு, சொந்தக்காரங்க வீட்டுல என்னாச்சு, இது மாதிரி லேடிஸ்க்கு இந்த கியூரியாசிட்டி இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கிறது. இது ஒரு காமனான ஒரு கைண்ட் ஆஃப் பிளஷர் லேடிஸ்குள்ள இருக்கிறது. இதே ஜென்ஸுக்கு இந்த அத்தாரிட்டிஸ் இல்ல கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல காசிப்ஸ் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது, அந்த தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இல்ல ஈவன் கேத்தலிக்ஸ்குள்ள கூட ஏதாவது ஃபாதர் பத்தி அவர் இப்படியா, ஓ அந்த பொண்ணோடவா, அந்த மாதிரி எல்லாம் பேசுறது, இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். இதெல்லாம் இந்த பிளஷர் ஹார்மோன் ரிலேட்டடான இதுவும் பாவங்கள் தான். இப்போ காமனா சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட் குரூப்ல இருக்கோம். நான் வளர்ந்தது ஹாஸ்டல்ல, நானும் அப்போ ஒரு 19 வயசு தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு டெம்டேஷன் வந்தது. பொதுவாக ஆண்களுக்கு வர சோதனை இல்லை யாருக்காவது வர சோதனை அப்படிங்கும்போது, நாங்கள் எல்லாருமே ஸ்மோக் பண்றோம்டா, நீயும் ஒரே ஒரு பஃப் மட்டும் எடுத்துக்கோ, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணலாம், அவங்கள அந்த ஏர்ஜை கிரியேட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு நாங்கள் ஃபுல் பாட்டில் குடிக்கிறோம், நீ ஒரு பெக் மட்டும் எடுத்துக்கோ, எனக்கு இந்த குவான்டிட்டி அதோட எஃபெக்ட்லாம் அதோட தெரியாது, நான் ஒரு கேஷுவலாக சொல்கிறேன், ஒரு பாட்டில் குடிச்சா என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி எதாவது சிரிக்காதீங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்கும் போது அந்த சுச்சுவேஷனில் இல்லை நான் ஆண்டவரோட பிள்ளை, இல்லைன்னா என் குடும்பத்துக்கு நான் என்னோட சோஷியல் வேல்யூஸ்க்கு அந்த மாதிரி எனக்கு இது ஒத்து வராது, நான் இதை செய்ய மாட்டேங்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுங்கிறது நமக்குள்ளதான் இருக்கணும். இதுதான் நான், என் கேரக்டர் இதுதான் அப்படின்னு நம்முடைய கேரக்டர்ல நம்ம ஸ்டடியா இருக்கணும். தன்னிலை தவறாது இருத்தல் அப்படின்னு நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நான் இப்படிதான், நான் இந்த மாதிரிதான் இருப்பேன், இதை நான் செய்ய மாட்டேன், தப்புனா தப்புதான், நான் இதுக்குள்ள போக மாட்டேங்கிற நம்முடைய கேரக்டர்ல நாம ஸ்டடியா இருக்கணும். இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இன்னர் ஸ்ட்ரென்த், இன்னர் பீஸ், அந்த இன்னர் ஜாய், இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற நம்முடைய டீப் இன்னர் செல்ஃபை தான் இது எல்லாத்தையுமே காட்டுறது. எப்போ நம்மளால அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை, நம்முடைய அந்த ரியல் கேரக்டர் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாம நம்ம அதில் ஸ்லிப்பாக இந்த ப்ளஷருக்காக நம்ம விட்டு கொடுத்துட்றோமோ, இந்த ப்ளஷர் கான்செப்டுங்கிறது நமக்குள்ள இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி நாம பயணிக்க முடியாது. லைஃப்ல நமக்கு அதுக்குரிய ஃப்ரூட்டை நாம ஒருவேளை கிடைக்காம ரியல் ப்ரொடக்டிவிட்டி இல்லை ரியல் க்ரோத் நமக்கு இல்லாம போகலாம். இது எல்லாமே பாவத்தினுடைய தன்மை. இந்த ஷேம், கில்ட் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது, ஒரு பாவம் நம்ம செஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த கில்ட், ஷேம் இதெல்லாம் கிரியேட் ஆயிடும் ஒரு சின்குள்ள இருக்குங்கும் போது. அப்போ நம்மளால அந்த ரியல் க்ரோத்தை, நம்மளுடைய ரியல் பொட்டன்ஷியல், நமக்குள்ள இருக்க அந்த ரியல் கான்ஃபிடென்ஸ் லெவல், இது எல்லாத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணும். அந்த நம்முடைய ரியல் ஹைட்டை நம்மளால ரீச் பண்ண முடியாம, அந்த டெஸ்டினியை நம்மளால ரீச் பண்ண முடியாம, இலக்கை அடைய முடியாம போகலாம். செக்ஷுவல் சின்ஸ்குள்ள இருக்கிற இந்த போர்னோகிராஃபி, மாஸ்டர்பேஷன், ஹோமோசெக்சுவாலிட்டி, இது எல்லாத்தையுமே உலகம் வேணா அங்கீகரிக்கலாம். சயின்ஸ் இது எல்லாத்தையுமே ஏத்துக்குது. இது ஹியூமன் நேச்சர், எல்லா அனிமல்ஸ்டையும் தான் இருக்கு, எல்லா உயிருமே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்குது. இல்லை இது சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி உலகம் எத்தனையோ விஷயத்த சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். நிச்சயமாக ஆண்டவரோட பிள்ளைங்களா நாம இந்த பலவீனத்தோட இருக்கவங்கள நாம ஏத்துக்க தான் வேணும். ஆனாலும் ஆண்டவருடைய பெயரை கொண்டு, தூய ஆவியனுடைய துணையை கொண்டு இதை மேற்கொண்டு வந்தவங்க எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. இதுல இருந்து மனம் மாறி ஆண்டவருக்கு பண்ணி செய்யறவங்க, பயங்கர அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வந்தவங்க எத்தனையோ ஃபாதர் சிஸ்டர்ஸ் கூட இந்த மாதிரி இந்த போர்னோகிராஃபி, மாஸ்டர்பேஷன்,
ஹோமோசெக்சுவாலிட்டி இதெல்லாம் இருந்து மீண்டு வந்தவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு துறவற வாழ்க்கையை வாழ்ற ஒரு நல்ல புனிதமான வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. எத்தனையோ டெஸ்டிமனிஸ் நாம கேட்டுட்டு தான் இருக்கோம். உலகம் சொல்லலாம் இது அனிமல்ஸ் தான் பண்ணுது, அனிமல்ஸ்குள்ளே தான் மாஸ்டர்பேஷன் இருக்குது, அனிமல்ஸ்குள்ளே தான் ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்குன்ட்டு உலகம் வேணா சொல்லலாம். அதுக்கு ஆண்டவர் ஒண்ணு மிருகமா படைக்கல, அனிமலா படைக்கல. ஆண்டவர் ஒண்ணு அவரோட சாயல படைச்சிருக்காரு குழந்தை. இப்போ ஆண்டவரை பாருங்க, தந்தை இறைவனா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம். அவர் பாடுபட்டு இறக்கும் போதும் மனித சாயல மனித உருவத்துல வந்துதான் மனிதனா தான் பாடுபட்டு இருந்தாரு. அப்படிப்பட்டு அவருடைய உருவத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்காரு. ஆண்டவர் நம்மள அனிமலாக அந்த உருவத்தை நம்ம படைக்கல, நம்ம ஆண்டவரோட உருவத்துல படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரோட பிள்ளைங்களாக வாழ்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கோம். உலகம் எதுனாலும் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணலாம், எந்த ரீசனாலும் கொடுக்கலாம். நீ ஆண்டவரை தேடுறியா? பாவம் நமக்குள்ளதான் இருக்கு, தூயாவியானவரும் நமக்குள்ளதான் இருக்காரு. நம்ம பார்த்தது போல நாம பாவத்தை தேர்ந்தெடுக்கிறோமா இல்ல தூயாவியானவரை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறது. எனக்கு இந்த பாவம் வேணும்னா நம்ம அந்த பாவத்துக்குள்ளேயே தான் இருப்போம். இல்லைன்னா ஆண்டவரோட பிள்ளையாக வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக நாம ஏற்கனவே பார்த்தது போல நம்முடைய பலவீனத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய அருளால நாம நிச்சயமாக அந்த பலவீனத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆண்டவரோட பிள்ளைங்களாக நாம நிச்சயமாக மாறி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். என்னோட லைஃப்ல இன்னொரு எக்ஸாம்பிள், நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு மூவி அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் டே அந்த படத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி அன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம். டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல எங்க கிளாஸ் மட்டும் அதுல எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனுமே இல்லாத மாதிரி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்தது. அதுக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கிளாஸ் பங்க் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது, எங்களுக்கு மட்டும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காக கேர்ள்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி அன்னைக்கு கிளாஸ் பங்க் பண்ணிட்டு மூவிக்கு போயிட்டோம். 1-2 பிள்ளைங்க மட்டும் வீட்டுல பெர்மிஷன் கொடுக்கலன்னு வரல, மற்ற எல்லா கேர்ள்ஸுமே அந்த மூவி அன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கு போயிட்டோம். பசங்க வந்து வேற ஏதோ பிளான் பண்ணி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ அந்த மூவிக்கு போயிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல, அந்த மூவியில் நடித்த அந்த ஆக்டர் வந்து அந்த தேட்டருக்கு வந்திருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் வந்து கேட்குறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வாங்கம்மா, யாராவது வாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 3 பேரை தேடினாங்க, 2 பேர் போயிட்டாங்க, இன்னொருத்தர் வேண்டியிருந்தது. நாங்கள் கடைசியே சீட்டு தேடி புக் பண்ணிட்டு தேட்டர் லாஸ்ட் சீட்டில் அங்கே உட்காந்துருந்தோம். கடைசியில் வந்து யாராவது வாங்கும்போது ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், யோசிக்க மாட்டேன், இப்போ முன்னாடி என்னெல்லாம் பேசுவேன், ப்ரெசன்டேஷன் நான் பாட்டு கேஷுவலா கொடுப்பேன்ட்டு ஏதோ சொல்லி வச்ச மாதிரி நான் அதுக்குன்னே உட்காந்துருக்க மாதிரி எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கூப்பிடுறவர், வாமா ப்ளீஸ்மா. நான் யாருமே எந்திரிக்கல. நான் சரி அப்படின்ட்டு நானும் எந்திரிச்சு என்ன போய் பேசுவேன் அவ்வளவுதானே அப்படின்ட்டு. ஆனா என்ன கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பேசுவேன், எனக்கு பயம்லாம் இல்லை, ஆனா எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல நான் அப்படின்னு நிக்கிறேன். அங்கிருந்து ஆர்ஜே ஒருத்தங்க இருந்தாங்க, ரேடியோ ஜாக்கி, அந்த சிட்டியில் ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க கிட்ட கேட்டால் அவங்க வந்துட்டு இந்த படத்தில் இத்தனை ஹீரோயின்ஸோட நடிச்சிருக்கீங்க, இந்த 3 ஹீரோயின்ஸோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரி, நமக்கு கொஸ்டின் கிடைச்சது. எதுவும் கேஷுவலாக போயிட்டு நின்றுட்டு நானும் கேட்டுட்டு வந்துட்டேன். வந்து உட்கார்ந்ததுமே என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தவ சொன்னான், அவ்வளோ தூரம் போயிட்டு அவ்வளோ பெரிய ஆக்டர் நீ போய் கேட்குறல, கையை கொடுத்துருக்கலாம், இல்லடி ஒரு ஹேண்ட் ஷேக் கூட கொடுக்காமட்டியே. ஏன்னா மற்ற பிள்ளைங்க போயிட்டு அண்ணா நான் அவங்க ஹக் பண்ணிக்கலாமா, அவங்க கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, செல்ஃபி எடுத்துக்கலாமா, அதெல்லாம் கேட்டாங்க. நான் போய் கேட்டுட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு நான் பேசிட்டு தேங்க்யூ பாய் அப்படின்னு கேஷுவலாக பேசிட்டு வந்துட்டேன். ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துருவா இல்லடி அப்படின்னு சொன்னா. அப்போ நான் சொன்னேன், ஒரு பையன் கிட்ட நான் போய் ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும், ஒருத்தர் என் கையை பிடிக்கணுங்கிறதுக்கு நான் அவனுக்கு கொடுக்குற தகுதி அவன் ஆக்டரா இருக்கணுங்கிறது கிடையாது. நமக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்கு, என் உடம்புக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, என் உடம்புக்குன்ட்டு ஒரு மாண்பு இருக்கு. அது நான் வேற ஏதோ வேர்டு அப்போ சொன்னேன். எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதை என்னால் விட்டு கொடுத்து அதை என்னால் போயிட்டு கையை கொடுக்க முடியாது யாரோ ஒருத்தருக்கு. எனக்கு அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், உலகத்துக்கு வேணா அவர் ஒரு ஆக்டர் அப்படி இருக்கலாம், ஒரு பையனா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அவர் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நான் போய் கையை கொடுக்க முடியாது. நான் வந்து என் கையை ஒருத்தட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண நான் கை கொடுக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு பையனுக்கு கொடுக்குற தகுதி அவங்க ஆக்டரா இருக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னேன். இதுதான் மக்களே, பிள்ளைங்க தெரிஞ்சுக்கோங்க. நானும் இப்போ காலேஜ் பிள்ளை தான், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா எல்லாத்துலேயுமே என்டர்டெயின்மெண்ட்ல எல்லாத்துலேயுமே ஜாலியாக இருப்பேன். ஆண்டவரோட பிள்ளையா நமக்குன்ட்டு ஒரு மாண்பு இருக்கு. நாம ஒரு இடத்துல ரோல் மாடலாக பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய நாம சொல்ல
சொல்லித்தர வேண்டியது உலகத்துக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரோட பிள்ளையாக உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்களா, தம்பி தங்கச்சிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லுறது, யூ ஆர் இன் திஸ் வேர்ல்ட் பட் யூ டு நாட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட், யூ ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நாம இந்த உலகத்துல தான் இருக்கோம், உலகத்துல எல்லாரோடையுமே சேர்ந்துதான் இருக்கோம். ஆனா நாம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம கடவுளுக்கு உரியவங்க. இறைவார்த்தையில பாக்குறோம், யோவான் 17:14, நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. உலகம் ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்குது. நீ இப்படி இருந்தனா நீ ஒரு போல்டான, ஒரு மாடர்னான, ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான பர்சன் அப்படின்னு உலகம் ஒரு ஸ்டாண்டர்டை வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவரோட பிள்ளையாக நீ ஒரு ரோல் மாடல் செட் பண்ணி இப்படிதான் வாழணுங்கிறதுக்கு உனக்குன்ட்டு ஒரு மாண்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி நமக்குன்ட்டு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக உலகத்துல இருந்தாலும் எல்லாரோடையும் நம்ம ஒத்து வாழ்ந்தாலும், இன்னொரு சிச்சுவேஷன்ல அப்படிதான். எனக்கு அப்பதான் உடம்பு ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு வருது. அப்ப மறுபடியும் இடையில ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வீக் ஆயிடுச்சு. அப்ப காலையில மாஸ்க்கு என்னால வர முடியல, ஈவினிங் மாஸ்க்கு பக்கத்து பங்குக்கு போய்க்கலாம். அப்ப இங்க நற்கருணை ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். அப்போ ஃபோன் வந்தது அந்த ஃபாதர் கிட்ட இருந்து, என்ன சிஸ்டர் இன்னைக்கு வரல, இந்த கம்யூனிட்டி மெம்பரை நாங்கள் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், இப்படி உடம்பு முடியல, ஈவினிங் மாஸ்க்கு நான் அந்த பங்குக்கு நான் போய்க்கிறேன், ஆனா நான் அங்கே நற்கருணை ஆண்டவர் கூட இருக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அங்கே வந்து இருப்பேன் அப்படின்னப்போ, கம் 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 லெட் அஸ் ஸ்பெண்ட் சம் டைம் அப்படின்ட்டு சொன்னாரு. கம் லெட் அஸ் டாக், லெட் அஸ் ஸ்பெண்ட் சம் டைம் டுகெதர் அப்படின்னு சொன்னாரு. அப்பயும் நான் ஃபோன்ல டக்குன்னு நான் சொன்னது, வை ஷுட் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் யூ, நான் எதுக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், நான் சர்ச்சுக்கு வந்து நான் ஆண்டவர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஈவினிங் நான் மாஸ் பாக்குறதுக்காக நான் வரப்போறேன், நற்கருணை ஆண்டவர் கூட இருக்கிறதுக்காக வரப்போறேன், உங்க கூட நான் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உடனே நான் சொல்லியாச்சு. இது எல்லாமே உங்களுக்குன்ட்டு இருக்கிற வேல்யூவை நீங்க பாதுகாத்துக்கிறது தம்பி தங்கச்சிங்களா. வளர்ந்து வரப்ப இந்த இம்மீடியட் அந்த நிமிஷத்துக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பா இருக்கு அப்படிங்கும்போது டீல் இட் ரைட் தேர் அட் தட் ரைட் மொமெண்ட். இம்மீடியட்டா நோ சொல்றதுக்கு எப்பயுமே கத்துக்கணும். அது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரேஜ் உங்களுக்கு வரணும். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆயிட போகுது, என்ன தப்பா நினைச்சிட போறாங்க, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூல நீங்க நிக்க போறீங்க. அதனால உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு துளி கூடுமே தான் தவிர உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. அவங்க they will know their limits. அதுக்காகன்னு you should have your own value, you should know your own value. நாம யாரு, நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஆண்டவரோட பிள்ளைய இப்படிதான் வாழ்வேங்கிறதுல நாம தெளிவா இருக்கணும். சில விஷயங்கள் தப்பா இருக்கும் போது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியறது, வேரோட பிடுங்கி எறியறது, இந்த முளையிலேயே நறுக்கிறது, அப்படி முளையில கிள்ளி போடுறது அப்படி சொல்லுவாங்க. அது ஸ்டார்டிங்லயே இட் ஷுட் பி கட் ஆஃப். நாம இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கறத நாம வாழுற வாழ்க்கை மூலமா தான் நாம மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக நாம வாழ்ந்து காட்ட முடியும். இந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறது, கேஷுவலா பேசுறது, உடனே பாண்ட் ஆயிக்கிறது, இது ஒரு அந்த யூத் அந்த ஸ்டேஜ்ல, இந்த அடோலசன்ஸ் அந்த ஸ்டேஜ்ல லீடர் வர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது காமனா யூத்துக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்க பிரச்சனை. தலைவரை கொண்டாடுறது, இந்த பால் அபிஷேகம் பண்றது, தலைவருக்காக உயிரை கொடுப்பேன், கட் அவுட் வைக்கிறேன்ட்டு ஏதாவது ஒரு ரோல் மாடலை பிடிச்சிக்கிட்டு, ஈவன் பாரிஷஸ்ல கூட பாரிஷ் ப்ரீஸ்டையே பிடிச்சிக்கிட்டு என்னன்னாலும் சரி நாங்கள் அவருக்காக நிற்போம், அவர் தப்பே பண்ணாலும் நாங்கள் கூட இருப்போம், அவர் சொல்றதெல்லாம் செய்வோம், அவர் பண்ற மாதிரியே பண்ணுவோம் அப்படின்றது, இது ஒரு லீடர் வர்ஷிப் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது. இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு நாம சொல்லுவோம். நம்ம யாரு அப்படிங்கிற நம்மளுடைய செல்ஃப் வேல்யூ நம்ம உணராதப்ப நம்ம இந்த அன்பை தேடி போறது, மற்றவங்களுடைய ரெகக்னிஷனை தேடுறது, மற்றவங்க கிட்ட சீக்கிரமா க்ளோஸ் ஆகிக்கிறது, இந்த அட்டென்ஷன் சீக்கிங்ல குவிக் அட்டாச்மெண்ட்ஸ், சீக்கிரமா ஒருத்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு ஹியூமன் வீக்னஸ் தான். நம்ம வேல்யூ என்ன அப்படியே இந்த இண்டிவிஜுவாலிட்டி அது நம்ம கிட்ட மிஸ் ஆகும்போது நாம மற்றது தேடி மற்றது ஒரு ரோல் மாடலா செட் பண்ணி நம்ம சிலை வழிபாடுங்கிற அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துல இதுதான் நான் ஃபாலோ பண்ற ஐடல் அப்படின்னு நம்ம இன்னொன்று வச்சுட்டு நம்ம உலகத்தோட போக்கில் நாம போயிட்டு இருப்போம். இது எல்லாமே ஹியூமன் வீக்னஸ் தான். இது ஆண்டவரோட பிள்ளையாக நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை உணர்ந்துக்கிட்டு, ஒரு டெம்டேஷன் வருது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீ அந்த இடத்துல ஒரு உன்னுடைய வீக்னஸை நீ அங்கே அப்ளை பண்ற, இல்லை உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் உன்னால் இருக்க முடியலங்கும் போது
அதுக்கு ஒரு டெஸ்ட் வரும்போது அந்த இடத்துல நாம சொல்ல வேண்டிய உடனே நோ சொல்லணும். ஒரு டெம்டேஷன் வருது, நீ இதை பண்ணு, நீ அப்படி செய்ய அப்படின்னு சொல்லும் போது உடனே அதுக்கு நோ சொல்றது நம்ம முதல்ல கத்துக்கணும். நான் செய்ய மாட்டேன், இல்ல வேண்டாம், இல்லைன்னா ஏனாவது கேட்க ஆரம்பிக்கணும், ஏன் செய்யணும் அப்படின்னு ரீசன் அவுட்டாச்சும் பண்ணலாம். எப்பயுமே பிள்ளைங்க நாம கத்துக்க வேண்டிய தம்பி தங்கச்சிங்க ஒரு டெம்டேஷன் வருது அப்படிங்கும்போது, ஒரு சோதனை, பியர் குரூப்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம் போது நோ சொல்றது கத்துக்கணும். நோ, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். அந்த தன்னிலை தவறாது இருத்தல் அப்படிங்கறத நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்முடைய கேரக்டர்ல நம்ம நல்ல ஸ்டாண்டர்டா இருக்க முடியும். இதுக்கு நான் ஆண்டவரோட பிள்ளை அப்படிங்கிற நம்முடைய வேல்யூவை தெரிஞ்சு நமக்குன்ட்டு அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற நமக்கு நாம கொடுத்துக்க அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் ஆண்டவரோட பிள்ளையா நான் இப்படிதான் வாழுவேன், இப்படிதான் இருப்பேன்னு நாம நமக்கு செட் பண்ணிக்கிற சில பிரின்சிபல்ஸ், இல்ல கோல்ஸ், இல்ல ஒரு ஃபோக்கஸ், என்ன ஒரு ரோல் மாடலா வச்சு, ஆண்டவரோட ஒரு ரோல் மாடலா வச்சு நான் ஆண்டவரோட பிள்ளையாக நான் வாழுறது, ஆண்டவரோட பிள்ளையா பயணிக்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது அப்படிங்கிறது, இது நாமளாவே நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு வந்துக்கிறது தான். பொதுவாக வீடுகள்ல அம்மா அப்பாவோட அரவணைப்பு சரியா கிடைக்காத பிள்ளைங்க, ஒன்று 2 பேரண்ட்ஸுமே ஒர்க் பண்றாங்க, இல்ல வீட்டுல மெய்ட் கிட்ட விட்டுட்டு போறாங்க, சொந்தக்காரங்க கிட்ட விட்டுட்டு போயிடறாங்க, இல்ல ஆர்ஃபனேஜஸ்ல வளர்ற குழந்தைங்க, அது மாதிரி ஆதரவு இல்லாம அப்படி வளர்ற குழந்தைங்க டக்குன்னு அட்டாச் ஆகிக்கிறது உண்டு. இந்த ஆர்ஃபனேஜஸ்க்கெல்லாம் போகும்போது இந்த பிள்ளைங்க நம்ம சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் விட மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி போனதுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு அன்புக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அந்த மாதிரி ஒரு சரியான அரவணைப்பு கிடைக்காம, ஃபுல்லா அந்த லவ் ஃபுல்ஃபில் ஆகாம, அன்பு நிறைவடையாம இருக்கவங்க சீக்கிரமா அட்டாச் ஆகிக்குவாங்க. இந்த சீக்கிரமா ஹாஸ்டல்ல போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபாதர் கூட பாரிஷ் பிரீஸ்டா வந்த உடனே அந்த முதல் நாளே பதவி ஏற்கிற அன்னைக்கே சொன்னது வந்துட்டு, என்ன 15 வயசுல போய் எங்க அம்மா போர்டிங்ல சேர்த்துட்டாங்க, நான் ரொம்ப அன்புக்கு ஏங்கி வளர்ந்தவன், ரொம்ப அன்பை தேடுறவன், எனக்கு இங்க கண்டிப்பா உங்களுடைய அன்பெல்லாம் வேணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னாரு. அது 15 வயசுல போய் போர்டிங்ல சேர்த்தாங்கன்னா அது ஒரு ஹெல்த்தி ஏஜ் தான். 15 இயர்ஸ்க்கு மேல தானாவே அந்த ஒரு நேச்சர் வந்துடும். நம்ம லைஃப் நம்ம வாழறதுக்கு 15 இயர்ஸ் வந்து ஹாஸ்டல்ல விடுறதுக்கான ஒரு நார்மலான ஒரு பெர்ஃபெக்டான ஏஜ். இட் இஸ் ஓகே. அது வந்து ஸ்டில் ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். இந்த மாதிரி பீப்புள் ப்ளீஸிங் நேச்சர் அது மாதிரி இருக்கலாம். அது வந்து என்னன்னா அன்பு நிறைவடையாமை அப்படிங்கிறது. அந்த ப்ரீஸ்ட் ஆனால் வந்த புதுசு சப்போர்ட்டா யாருமே நம்ம இருக்க வரைக்கும், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் அமையிற வரைக்கும் நம்ம சப்போர்ட்டிவா இருப்போம். நான் கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது உண்டு. கொஞ்ச நாள் பேச ஒரு 2 வாரம் தான் ஆச்சு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஏதோ பேசணும், டக்கு ஏதோ டி போட்டு கொஞ்சம் ஏன்டி அந்த மாதிரி ஏதோ டி போட்டாரு. நான் உடனே சொல்லிட்டேன், அப்படி டி சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அது எப்படி டி சொல்லுவீங்க, பேசி 2 வாரம் தான் ஆகுது, அது எப்படி டி சொல்லுவீங்க, நான் உடனே கேட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு இன்ஸ்டன்ஸ் வரும்போது உடனே நோ சொல்ல கத்துக்கணும். இதே மாதிரிதான் வேற ஒரு சிச்சுவேஷன் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, நான் அப்போ பெட் ரெஸ்ட் இருந்தேன், 8 மாதம் பெட் ரெஸ்ட் இருந்துட்டு என்னோட அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்தேன். ஒரு 8 மாதம் அப்போ அம்மா அப்பா வீட்டில் இருந்துட்டு அடுத்து நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் எடுத்தோம். அந்த டைம் தான் அந்த ப்ரீஸ்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது, ஓ அப்போ முத்துன கத்திரிக்காவா அப்படின்னாரு. எனக்கு உடனே அது எப்படி ஒரு சிஸ்டர் அப்படி சொல்ல முடியும். நான் உடனே அப்போ நீங்கள் அழுகுன கத்திரிக்காவா, அப்போ எங்கள் பக்கத்து கான்வென்ட்ல இருக்கவங்க எல்லாருமே முத்துன கத்திரிக்காவா இல்லை அழுகுன கத்திரிக்காவா, அது எப்படி ஒரு சிஸ்டரை பார்த்து அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேட்டது உண்டு. இந்த விஷயங்கள்ல பிள்ளைங்க தம்பி தங்கச்சிங்க தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, டக்குன்னு உங்கள்கிட்ட ரொம்ப அன்பு அள்ளி கொட்டுறாங்க, அப்படியே தம்பி தங்கச்சி, பொண்ணு மாதிரி பையன் மாதிரி, மகன் அவன் அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி அப்படின்ட்டு அன்பு கொட்டுறாங்கனாலும் அதுக்கு ஒரு டைம் இருக்கு. எடுத்ததுமே டக்குன்னு பாண்ட் ஆகும்போது கொஞ்சம் டேக் சம் டைம், ஒரு 3 months ஒரு 6 months அப்படி ஆகும். இப்படி எடுத்துதான் அட்டாச் ஆகும்போது இட் இஸ் நாட் ஃபைன். அண்ட் ஒரு அறநெறிப்படி டக்குன்னு ஒரு சிஸ்டர் வந்து டீ போட்டு கூப்பிடுறது, இந்த சில வார்த்தைங்க தேவையில்லாத இந்த வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்துறது எல்லாமே இது ஒரு மொராலிட்டிக்கு எதிரானது. இதே பப்ளிக்ல வந்துட்டு மற்றவங்க முன்னாடி இருக்கும்போது இதை டீ போட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன இந்த ஃபாதர் சிஸ்டர் டீ போடுறாங்க, ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. தனியா இருக்கும்போது பண்றாங்கன்னா, பப்ளிக்ல பண்ணக்கூடாதுன்னா தனியா அவங்க கூட இருக்கும்போது நீங்க பண்ணக்கூடாது. இதுதான் நீங்க செட் பண்ற உங்களுக்குரிய ஸ்டாண்டர்ட்ஸ். உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. எவ்வளோ க்ளோஸ் ஆனாலும் ஒருத்தர் கூட பழகலாம்.
வெளியே பப்ளிக்ல அவங்களால இப்படி இருக்க முடியாதுன்னா தனியாவும் அவங்க கூட நாம அப்படி இருக்க முடியாது. அந்த உரிமையை நாம அவங்களுக்கு கொடுக்க கூடாது. நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ நாம தெரிஞ்சுக்கணும். உடனே நோ சொல்றது கத்துக்கணும். யூத் தம்பி தங்கச்சிங்க மட்டும்னு கிடையாது, பெரியவங்க அம்மாங்க கூட புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க பாக்குற சீரியல்ஸ் இதுலலாம் கூட தேவையில்லாத ரொமான்ஸ் சீன்ஸ் வர்றது இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. இது வந்து வாயோரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அளவுக்கு மீறின தேவையில்லாத ரொமான்ஸ் சீன்ஸ். இப்ப மூவிஸ்னா கூட பரவாயில்ல, படங்களுக்கு UA அப்படின்ட்டு கிரேட் வச்சிருக்காங்க. இது சீரியல்ஸுங்கிறது வீட்டில் உட்காந்து பார்க்கறது, சின்ன திரை எல்லாமே குழந்தைங்களோட வீட்டில் சின்ன பசங்க எல்லாருமே இருக்கும்போது வீடுங்களில் ஓடுறது. சீரியல்ஸ்க்கு அது தேவையில்லை. அந்த அளவுக்கு மீறின ரொமான்ஸ் சீன்ஸாக இப்போ இருக்கிறது. இது மூலமா என்னன்னா அந்த ஒரு ப்ளஷர் ஹார்மோன் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அந்த சீரியல் மேலே ஒரு லைக்கிங் இன்னும் ஜாஸ்தி ஆகும். நமக்கே தெரியாமல் அந்த ரொமான்ஸ் சீன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு அது அவங்க லவ் பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்க சேரணும் அப்படின்ற எண்ணத்தோட பார்ப்போம். நம்மளை அறியாமல் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் மேலே ஒரு லைக்கிங் இருக்கும். இது எல்லாமே இந்த டோபமைன் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுறது. அதனால இந்த சீரியலை திருப்பி திருப்பி அதில் ஒன்றுமே கதை இல்லைனாலும் நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு லைக்கிங் அதுக்குள்ளே இருக்கிறது. இது நல்லா தெரியும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். இதை வச்சு கூட மாஸ் மீடியாவில் இந்த மீடியாக்காரங்க மக்களை இதுக்கு அடிமையாக்குறது வந்து இதுவும் ஒரு விதமான வழி அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது. நான் வீட்டில் இருந்தப்போ பார்த்துருக்கேன், ஒரு சீரியலோடும் நார்த் இந்தியன் சீரியல் டப் பண்ணி போட்டதா. இப்போ தமிழ் சீரியல்ஸ் கூட நிறைய அப்படிதான் வருது. இடையில ஏதாவது தண்ணி குடிக்க போகிறோம், இப்படி ஏதாவது கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த சீரியல் போகும்போது வரும்போதெல்லாம் ஒரே ரொமான்ஸ் சீனாக தான் இருக்கும். என்னன்னா இவங்க கடைசி வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், ஆனால் இவங்க சார்னே தான் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அவங்களுக்குள்ள இருக்காது. ஆனால் இப்படி ஏதாவது தவறி விழுந்துருவாங்க, அவங்க பிடிப்பாங்க. அதை ஒரு 5 நிமிஷம் அந்த சீனையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது நடந்து போறப்ப கிராஸ் பண்ணும்போது இடிச்சுக்குவாங்க. அந்த சீனை இது சுத்தி விட்டு கேமராவை சுத்திட்டு அதை ஒரு 5 நிமிஷம் அவங்க பார்த்துக்கிறத இடிச்சுக்கிறது எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து என்ஜாய் பண்ணி அவங்க லவ் பண்றாங்க, அந்த பிள்ளைங்க சேர்ந்துடணுங்கிற நல்ல எண்ணத்தோட பாக்குறது போக உங்களை அறியாம ஏதோ ஒரு விதத்துல அந்த ஒரு ரொமான்ஸ் சீனுக்குள்ள ஒரு ப்ளஷர் கிரியேட் பண்ணும். இது குழந்தைங்களும் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல அந்த 6 வயசு குழந்தை அப்பா மொபைல்ல வந்து அசிங்கமான படங்களை கேம் விளையாடுறேன்னு பார்த்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆனது போலதான் நமக்கு தெரியாம நாமளேவும் கூட நம்ம குழந்தைங்களேவும் கூட இந்த தேவையில்லாத அசிங்கமான விஷயங்களுக்கு நம்மள அறியாம அடிக்ட் ஆயிட்டு இருக்கோம். நாம செய்ய வேண்டியது, அப்போ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் போது உடனே நாம அதை ரெசிஸ்ட் பண்ணுறது, உடனே நோ சொல்லணும். நான் செய்ய மாட்டேன். மொபைல் கூட எவ்வளோ யூஸ் பண்றோம். இந்த ஆன்லைன்ல இருந்து சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணும்போது கூட ஏதோ சம்மந்தம் ஏதோ ஒரு லிங்க்ல இருந்து அசிங்கமா ஏதாவது ஃபிளாஷ் ஆகிறது உண்டு. அந்த நிமிஷம் நாம ஸ்கிப் பண்ணும். எனக்கு இது வேணாம், நான் பாவம் செய்ய மாட்டேங்கிறது போக ஒன்று ஆண்டவருக்கு விரோதமா செய்யறது, மனித மாண்புக்கு விரோதமா செய்யறது வந்து பாவம். ஆண்டவருக்கு இது பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன்னு நம்ம செய்யறதும் உண்டு. இன்னொரு விஷயம், இதை தாண்டி ஆண்டவரோட பிள்ளைங்களாக அவங்களும் ஆண்டவரோட சாயல தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு ஹியூமன் டிக்னிட்டிங்கிறது இருக்கு. அவங்க உடம்ப அவங்க நல்லபடியாக பாதுகாத்து பராமரித்துக்கணும், நல்லபடியாக கவர் பண்ணி நல்ல ஆடை ஒழுக்கத்தோட அவங்களும் இருக்கணுங்கிறது அவங்களுக்குரிய they deserve that, it is their right. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட போதனைகள் இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட அருள் இல்லை நமக்கு கிடைச்ச அந்த வளர்ப்பு அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அதனால அவங்க அந்த ஒரு லைஃப்குள்ள இருந்து அதையே அவங்க வாழ்க்கையாக தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக நாம் அவங்கள அப்படி நான் இன்னொருத்தரை பார்க்க மாட்டேன், ஆண்டவரோட சாயல்ல படைக்கப்பட்ட ஒருத்தரை என்னால் இப்படி பார்க்க முடியாதுங்கிறது அந்த ஒரு மனநிலையோட கூட நாம் அது ஒதுக்கி வைக்கலாம். அதை நம்ம தள்ளி ரெசிஸ்ட் பண்ணலாம். நான் இன்னொரு விஷயம் தியான நிலங்களை கேட்டது, ஒரு ஃபாதர் தான் ப்ரீச் பண்ணும்போது சொன்னார், ஒரு பையன் கவுன்சிலிங்க்கு வந்த பையன் சொல்லியிருக்கான், எனக்கு மாதா அம்மாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப இச்சைகள் ஜாஸ்தி ஆகுது, ஐ ஃபீல் லஸ்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் மதர் மேரி, அவங்கள பார்த்தா எனக்கு இச்சைகள் அதிகமாக ஜாஸ்தியாகுதுன்னு சொல்லியிருக்கான்.
எனக்கு இங்க கூட தியான இல்லத்துல முன்னாடி மாதா அம்மாவோட படத்தை வச்சிருக்கீங்க. அது என்னன்னா இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவது படத்தை வச்சிருப்பாங்க. மாதா அம்மா அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கும்போது தூயாவியானவர் எல்லார் மேலேயுமே இந்த பிளவுண்டு நாவாக இறங்குறது அந்த படத்தை தான் வச்சிருப்பாங்க. மாதா அம்மாவோட முகம் மட்டும்தான் தெரியும், ஃபுல்லா உருவம் அந்த ப்ளூ கலர் இந்த மேண்டலோட ஃபுல்லா கவரா இருக்கும். எப்படி பார்த்தாலும் எனக்கு மாதாமாவை பார்த்தா கூட டெம்ட் ஆகுது அந்த பையன் சொல்லியிருக்கான். இதுதான் வந்துட்டு இந்த அடிக்ஷனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தப்பான விஷயங்களையே பார்த்து பார்த்து அந்த பையன் he was addicted to pornography, அந்த ஒரு அடிக்ஷன் இருந்திருக்கு. அதையே பார்த்து பார்த்து பழகின பையனுக்கு பிள்ளைங்களை அசிங்கமாவே பார்த்துட்டு எந்த ஒரு பெண்ணையுமே ஈவன் அவங்க மாதாமாவே இருந்தாலும் கூட அவங்கனால அவங்கள ஒரு மாண்போட ஆண்டவரோட பிள்ளைங்களா ஆண்டவரோட சாயல்ல பார்க்க முடியாது. இதுதான் அடிக்ஷனுடைய அந்த விளைவு, அந்த கான்சிக்வன்ஸ், அதோட எஃபெக்ட்னு சொல்லலாம். இது அம்மாங்களும் சரி பெரியவங்களும் சரி தெரிஞ்சுக்கணும். வீட்டில் பார்க்கும்போது நார்மலாக பார்க்கறது வேற, நம்ம என்ன மனநிலையோட அதை பார்க்குறோம், நம்மளை அறியாமல் நாம் அதை உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம இந்த செல்ஃப் அவேர்னஸ் நமக்குள்ள வேணும். ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், நான் என்ன நோக்கத்தோடு அதை பார்க்குறேன் அப்படிங்கிறது நமக்கு வேணும். இதே ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மூவிக்கு போகிறோம். ஒருத்தர் சொன்னாங்க செமினரியிலேருந்து எல்லாரும் போனப்போ திடீர்னு ஏதோ ரொமான்ஸ் சீன் வந்ததுமே ஒரு பிரதர், ஐயோ நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேச்சு, என்ன இப்படியெல்லாம் வருது அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டாராமா. பார்த்தா அடுத்து கொஞ்சம் மாசத்துல பக்கத்து கான்வென்ட்ல இருந்த இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு ஓடி போயிட்டாராமா. இதுதான் இந்த நான் செய்ய மாட்டேன் இந்த டூ மச்சா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுவும் நார்மல் கிடையாது. நார்மலாக நம்மளால உட்காந்து பார்க்க முடியுதா, அது ஒரு அளவுக்கு மீறி போகும்போது நம்ம நிச்சயமா அது ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். பார்த்ததும் ஐயோ நான் இதெல்லாம் பேச மாட்டேன், நான் ரொம்ப ஹோலி சேச்சீது அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது சான்ஸ் கிடைக்கும்போது டக்குன்னு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஓவர் எக்ஸாஜரேஷன் இருக்கும்போதும் இட் இஸ் நாட் ஃபைன். நார்மலாக இருந்து நம்ம அதனால நார்மலாக பார்க்க முடியுதா, இது அளவுக்கு மீறி போகும்போது நம்மளால அதை ரெசிஸ்ட் பண்ண முடியுதா, இதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை நம்முடைய கேரக்டர் ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணும். ஒரு சோதனைன்னு வரும்போது ஒரு பாவத்தை செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உடனே நோ சொல்லுங்க, நான் அதை செய்ய மாட்டேன், நோ ஐ won't, ஐ டோன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை உடனே சொல்ல ஆரம்பிங்க. ஸோ ரெசிஸ்ட் பண்ணணும். யாக்கோபு 4:7 நாம பார்க்குறோம், ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹி வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடம் இருந்து ஓடி போகும் அப்படின்னு நாம இறைவார்த்தையில பார்க்குறோம். ஒரு சோதனை ஒரு டெம்டேஷன் நமக்கு வரும்போது உடனே முடியாது அப்படின்னு எதிர்த்து நிற்கணும். முடியாது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மாட்டேன்னு சொல்றது கத்துக்கோங்க. ஸோ ரெசிஸ்ட் பண்ணணும், ரெஃப்யூஸ் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும். அப்பதான் அது நம்மளை விட்டு ஓடி போகும். எடுத்ததுமே நம்ம செய்ய வேண்டியது நோ, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆக என்ன செய்யணும்னா ஒரு சோதனை டெம்டேஷன் நமக்கு வருது, இல்லை பாவம் செய்யறதுக்கான சூழ்நிலை நமக்கு அமையும் போது ஹோல்ட் ஆன் டு டிவைன், கிக் த டெவில், ஆண்டவரை பிடிச்சிக்கணும், பிசாசை தூர தள்ளி போடணும். ஆண்டவரோட பிள்ளைங்களாக நாம் இதை தான் செய்யணும். சே எஸ் டு காட் அண்ட் நோ டு டெவில். ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்குங்கிறது நம்ம எதையெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிறது, மாஸ்டர்பேஷன், ஹோமோசெக்சுவாலிட்டி, இல்லை பாலிகாமி, நிறைய கல்யாணங்களை பண்ணிக்கிறது செடக்டிவ் இன்டென்ஷனோட, என்னை எல்லாருமே பார்க்கணும், நான் பசங்களை அட்ராக்ட் பண்ணணும். இந்த 3 கேரக்டர்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா தீய ஆவிகளுடைய டாமினன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். சில விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாதது உலகத்துல நார்மலா நடக்குது. தனியா வந்த பிள்ளைய எதுக்காக ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸ்குள்ள அலோவ் பண்ணணும், எதுக்காக கெஸ்ட் ரூம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்? உங்க தங்கச்சிக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எதுக்காக மற்ற பிள்ளைங்களுக்கு செய்யறீங்க? உங்களை ஆண்டவர் ஒரு ப்ரீஸ்ட்ன்ற ஒரு தகுதியோட ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு, எதுக்கு உள்ள இருக்கிற சாக்கடை புத்தி இப்படி வெளியே கொட்டுறீங்க? அவங்களுக்குன்னு வேணும்னா ஒரு சிலர் என்னனாலும் எதுனாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. தப்பு பண்றவங்க வந்து இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே அந்த பொண்ணு சொன்னா அவளுக்கு தான் அசிங்கம், நீ அதை சொன்னா உனக்கு தான் அசிங்கம்னு மிரட்டி அது அட்வான்டேஜ் எடுத்து தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது ஒரு விஷயம். பிஷப் ஹவுஸ்க்கே ஃபோன் பண்ணினாலும் கூட அப்போ ஃபோன் பண்ணி எடுக்கிறவங்க உங்களுக்கு நீங்க வேணா வேற பேரிஷ்க்கு மாறி போய்க்கோங்க, நீங்க வேணா வேற இடத்துக்கு போய்க்கோங்க அப்படி வேணா சொல்லுவாங்க. அந்த ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் சைட் அடிக்கிற என்ன வார்த்தை இதெல்லாம், இல்ல லட்டு மாதிரி இருக்காங்க பிள்ளைங்கிறதெல்லாம். எந்த பாவத்திலயுமே விழாதவங்க புனிதர்கள் கிடையாது. விழுந்து விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஆண்டவரை பிடிக்கிறவங்க தான் சயின்ஸ்.